சார் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சார்? எஸ் ப்ரோ. ஓகே சார், ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி ப்ரோலெட்டரி பீடர்ஸ் நம்ம தொடர்ந்து காலை மாலை என இருவேளையில வந்து வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து வகுப்படுத்தி கொடுக்க வந்திருக்க சீனியர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா அவர் பிலோ மீனாட்சி சுந்தரம் சார். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தன்னோட காலை தரையிலே வச்சிருக்கக்கூடிய சில மூத்த வழக்கறிஞர்ல சாரும் ஒருவர். நமக்கு நிறைய சீனியர்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோம். போய் விஷ் பண்ணோம் அப்படின்னா அப்படின்ட்டு போவாங்க. நம்ம அது ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது. பட் ஆனா சார் அப்படி இல்லை. சாரை பார்த்து சார் விஷ் பண்ணீங்கன்னா சார் ஒரு பொன் சிரிப்பு சிரிப்பாங்க. அது வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அப்புறமா தான் அவர் வந்து வழக்கறிஞர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். சாரை பத்தி உங்களுக்கு வந்து சார் எவ்வளவு பெரிய லுமினரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் எடுத்து எந்த வால்யூம் எடுத்தீங்கன்னாலும் சார் அதுல எதுலையாவது ஒன்று அப்பீர் ஆயிருப்பாங்க, ரிப்போர்ட் ஆயிருக்கும். சாரை வந்து வெல்கம் பண்றதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வெல்கம் சார், ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களை இங்க பாக்குறதே வந்து எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. கிளாஸுக்கு போயிடலாம் சார் ஸ்ட்ரைட்டா. தேங்க்யூ சார். Thank you for the welcome address. Echo. Whether now sound is very clear, sir? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, thank you. Thank you. I am very thankful for the welcome address. Whether I am up to those words and theriyala, but I will try to keep up in future. This class, என்னை நம்மளுடைய பிரதர்ஸ் என்னைய கான்டாக்ட் பண்ணி சார் இப்படி ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா டாபிக் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சின்ன இது கேட்டேன். Then they suggested pleadings, framing of issues and judgment writing. When அவங்க அதை சொன்ன உடனே நான் அதை சரி நான் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லி we have fixed this date. And as first I start my discussion, don't take it as it is a class. Always வந்து day-to-day process of learning. It is a continuous process of learning. இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு உங்களுக்கு கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ஆல்சோ ஏபிள் டு டச் மெனி நியூ ப்ரொவிஷன்ஸ் விச் ஐ ஹவ் நாட் ரெட் பிஃபோர். அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்டான ஒரு புரிதல். இன்னைக்குமே கட்சிக்காரர்களுக்காக ஒரு ப்ரொவிஷனை நம்ம படிக்கிறத விட நம்ம அகடமிக் பர்பஸுக்காக டிஸ்கஷனுக்காக புரிதலுக்காக படிக்கக்கூடிய ஒரு புரிதல், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு புரிதல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனலைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டாபிக் ப்ளீடிங்ஸ், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இட்ஸ் சம்திங் என்ன சொல்றது, ஒரு 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 ஜேர்னி ஆஃப் அ லிட்டிகேஷன்ல இது ஒரு முக்கியமான அங்கங்கள். ப்ளீடிங்ஸ்ங்கிறது இட்ஸ் ஓப்பனிங் சீன் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அ கிரவுண்ட், அதுலதான் பிச் செட் பண்ற இடம். அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இஸ் ஏ கிளைமேக்ஸ். தர்ஃபோர் இந்த மூணு விஷயங்களும் ஒரு லிட்டிகேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு பாயிண்ட்ஸ். அண்ட் அதை பத்தியான ஒரு டிஸ்கஷன் கிளாஸுக்கு என்னை இன்வைட் பண்ணதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் செகண்ட் திங், இந்த ஒரு லாங் ஹாலிடேஸ், இட்ஸ் அ வீக், லாங் வீக்கெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹாலிடேஸ்ல யூ ஆல் ஹியர் டு லிசன் டு மீ அண்ட் ஹாவ் சம் ஸ்பேர் யுவர் டைம் with me அப்படிங்கிறதுலையும் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் லிசனிங் டு மீ ஃபார் நெக்ஸ்ட் 1 hour or 1.5 hours. அண்ட் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் இது ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். வழக்கம் போல நான் முந்தின கிளாஸ்ல ஒரு நியர் பாஸ்ட்ல நம்ம சந்திச்சோம். சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். பட் இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பிரதர்கிட்ட கேட்டேன், இந்த கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி, இந்த கிளாஸஸ்க்கு முன்னாடி ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி கேன் ஐ ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் தி டிராஃப்டிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ். ஏன்னா ஒய் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் தட் பிஃபோர் கோயிங் டு திஸ் சீரியஸ் நுவான்சஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி
இந்த ஒரு சின்ன விஷயம் டிராஃப்டிங் ஆஃப் ப்ளீடிங்ஸை ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதுக்கு நினைத்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னா, see, all my young friends are here. You are in a digital world, and in the digital world the drafting of pleadings becomes more important to the young generation who are now practicing in this field. ஏன்னா வழக்கம் போல ஒரு கதையில இருந்து ஆரம்பிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மள யாருக்காவது யங் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க யாராவது கதை கேட்டு நம்ம வளர்ந்துருக்கோமா? See, I believe to my young கிட்டா இருக்கும் போதெல்லாம் நான் நிறைய கதைகள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற யங் கிட்ஸுக்கு, அதாண்டா உங்க ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு, சொல்ல போனா 2K கிட்ஸுக்கு, ஐ டோன்ட் ஃபீல் தட் யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் listening to stories, and that is one thing. Second thing, the writing of letters is completely அந்த ஒரு கல்ச்சரே நம்மளுடைய வாழ்க்கை முறையிலிருந்து ரொம்ப தள்ளி போயிருச்சு திஸ் டிஜிட்டல் வேர்ல்டுல. நான் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சி, உங்களுடைய வீட்டுல நம்மளுடைய தந்தையாருக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய தந்தையாரனுடைய சிறிய காலங்கள்ல, இல்லாட்டா நம்மளுடைய சித்தப்பா மாமா இவங்களுக்கெல்லாம் எழுதின கடிதங்களை சேகரிச்சு வச்சு அதை நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. Why I am saying all these two things, see, listening to story and writing letters is a basic thing which developed a drafting of pleadings in our profession. See, it is my opinion. Drafting skill, கதை கேட்கறது அப்படிங்கிறது எதை வளர்க்கும் அப்படின்னா, இஃப் யூ லிசன் டு மெனி ஸ்டோரிஸ், த நரேஷன் ஸ்கில் வில் டெவலப் இன்சைட். த நரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நரேஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், எப்படி இன்னொருத்தருக்கு புரியுற மாதிரி ஒரு கதைகளை சொல்வது அப்படிங்கிற அந்த நரேஷன் ஸ்கில் நம்மளுக்குள்ள டெவலப் ஆகும். நெக்ஸ்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட், ரைட்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் பங்கு வகிச்ச காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மூத்தவர்களை பார்த்தோம்னா, அவங்ககிட்ட ஒரு ஸ்கோப் ஆஃப் ரைட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு நிறைய பேசுவோம், உட்கார்ந்து எழுத சொன்னா நம்ம we will stuck with words, the usage of words and how to streamline the ideas இன்சைட் அஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரைட்டிங்ல தான் அது டெவலப் ஆகும். இந்த ரெண்டும் இல்லாத இந்த யங் ஜெனரேஷனுக்கு ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் ஆர் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஐடியாஸ் ரிகார்டிங் தி டிராஃப்டிங் ஸ்கில் ஆஃப் ப்ளீடிங்ஸ். அதை முதல்ல ஒரு 10 to 15 நிமிஷம் சொல்லிட்டு லெட் அஸ் கோ இன்டு தி டாபிக் ஆஃப் ப்ளீடிங்ஸ், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் அதர் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். ஏன் டிராஃப்டிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, சீன் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் டிஜிட்டல் எரால அண்ட் இன் அவர் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியரி, ஹவு திஸ் பிளைண்ட்ஸ் ஆர் ஃபைல்ட். பிளைண்ட் எப்படி ஃபைல் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப லெஸ் இன்ஃபர்மேஷனோட, இல்லாட்டா இன்னொரு வகையான ஒரு பஞ்சாயத்தையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஒரு கம்ப்ளைண்ட்டையோ தவிர்ப்பதற்காக we are filing petitions. இதுதான் ஒரு நிறைய பிளைண்ட் இப்படி ஃபைல் ஆகுது. அது எப்படி நீங்க பாப்பீங்கன்னா, பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் ஆகிற எண்ணிக்கையை வச்சு we can decide that it is not a comprehensive suit. மேபி பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் சூட்ஸ் இப்போ ரியல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கக்கூடிய சூட்ஸ் ஆர் தேர், பட் மெனி பெர்மனன்ட் ஒரு சப்ஸ்டான்ஷியல் கிரீவன்ஸ் இருக்கக்கூடிய பிளைண்ட்ல ப்ரையர் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் சூட்டா இருந்துச்சுன்னா, then it is filed only to avoid some other litigation, or it is filed to avoid some கங்காரு பஞ்சாயத். இப்படிதான் நம்ம புரிதலுக்கு வேண்டியது. இது நிசர்த்தமான உண்மை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிசர்த்தமான. first we have to admit that. Then Clients are filed with
வெரி 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 லெஸ் டீடைல்ஸ். அதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை ஏன்னா பிகாஸ் கிளைண்ட்டை பார்த்து கிளைண்ட் கவுன்சிலிங் ஃபுல்லா எடுத்து அதுக்கப்புறம் டிராஃப்ட் பண்ணி அதை ரீரைட் பண்ணி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெயிட்டா டிக்டேட் பண்ணி ஏதோ ஒன்று சொன்னாரு, ஏதோ ஒரு 4 பேப்பர் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு, அதை வச்சு ஒரு கிளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணோம், இல்ல ஏதோ ஒரு அட்வொகேட் வந்து ப்ரீ சூட் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து நம்மகிட்ட ஒரு பெட்டர் ஒரு வேற ஒரு காரணங்களுக்காக டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் வச்சு கிளைண்ட்ஸே இல்லாம டிக்டேட் பண்ணப்பட்ட கிளைண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட when we read those pleadings it will be very evident. And அந்த difficulty தான் it leads to number of IAs during trial stage and that will leads to many litigation. அதாவது நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நியாயம் இருக்கும், நம்மளுடைய கிளைண்ட்டின் பக்கம் சரியான எவிடன்ஸ் இருக்கும், அதை சரிவர டிராஃப்ட் பண்ணி கிளைண்ட்ல கொண்டு வராத பட்சத்தில் see definitely there will be an injustice. Therefore drafting of pleading plays a vital place. அதனாலதான் அதை பத்தியான ஒரு சின்ன டிஸ்கஷன் முதல்ல வச்சுக்கலாம். சரிங்க சார், இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்றீங்க, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் டிராஃப்டிங் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். நீங்க கொஞ்சம் அந்த சஜஷனை ரீலுக் பண்ணுங்க. ரீலுக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆர்ட் ஆஃப் டிராஃப்டிங் வழக்கமாகிறதுக்கு ஒரு ஊந்துதல் சக்தியாக, ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். சி, drafting of a plaint is something writing a novel or having a narration of somebody's grievance. இன்னொருத்தனுடைய ஸ்டோரியை உள்வாங்கி நம்ம எழுதக்கூடியதுதான் நரேட் பண்ணி எழுதக்கூடியதுதான் plaint or drafting of a petition or a drafting of a written statement. See, some difference. Plaintuக்கும் written statementக்கும் some difference இருக்கு. That is different. I will explain it when we go into the provisions. But drafting of a grievance petition or narrating in other man's story, இன்னொரு காமன் மேனுடைய ஸ்டோரியை கிரீவன்ஸை நரேட் பண்ணி கொண்டு வர்றது தான் plaint. Then if it's so, அதை எப்படி நேர்த்தியாக செய்வது? இதை நான் உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ண சொல்றேன்னா, see, pleading always becomes a basic thing for a litigation. அதை நான் உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ண சொல்றேன்னா, let us compare a drafting of pleadings with a construction of a house. ஒரு வீடை எப்படி கட்டுவோம் அப்படிங்கிறதுக்கோட இந்த டிராஃப்டிங் ஆஃப் ப்ளீடிங்ஸை ஒரு வகையில கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ ஓப்பனிங் கிடைக்கும். எப்படி பண்ணுவோம்? we will fix the built up area and என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி we will have many ideas about our construction. So these ideas எப்படி கிடைக்கும்? நம்ம பல பேரோட பேசி இந்த ஐடியா இப்படி கட்டலாமா அப்படி கட்டலாமான்னு ஃபர்ஸ்ட் we will have a different number of ideas. நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் நீங்க உங்க கிளைண்டோட நீங்க பண்ணக்கூடிய கிளைண்ட் கவுன்சிலிங். See, let the client talks to you. அவர் என்னெல்லாம் பேச விரும்புறார் என்பதை நீங்க அவரிடம் உட்கார்ந்து லிசன் பண்ணி நீங்க ஒரு செக்லிஸ்ட் எடுங்க. யூ நரேட் வாட் அவர் என்ன சொல்ல வராரு நரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அது நீங்க ஒரு செக்லிஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அவர்கிட்ட நீங்க கேள்வி கிராஸ் கொஸ்டின் கேட்டு நீங்க யூ கேன் கெட் மோர் டீடைல்ஸ். ஏன்னா நீங்க நம்ம கிளைண்ட் வராங்க பேசவே விட மாட்டேங்க சார். ஆல்வேஸ் கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சார் அவர் பேசவே விட மாட்டாரு, அவர் நம்ம சொல்றத 2 நிமிஷம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு அந்த பெட்டிஷன் போடலாம் இந்த பெட்டிஷன் போடலாம். டோன்ட் ஷட் த டோர்ஸ் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம், லெட் யுவர் கிளைண்ட் டாக்ஸ் டு யூ வித் ஆல் கிரீவன்ஸ். அதில் நிறைய இருக்கும். ஒரு என்ன சொல்றது, இடிச்சு போட்ட வீட்டுல எப்படி ஒரு நிறைய கழிவுகள் இருக்கோ அதே மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ், அவருக்கு வேண்டாத மெட்டீரியல்ஸ் சேர்த்து சொல்வார். மேபி கிளைண்ட் மேபி a clever client, வேண்டியதை மட்டும் கூட சொல்வாரு மறைச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் when you interact with your client you will get the necessary details. அதை நீங்க செக்லிஸ்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் திங் something making a plan for a house. ஒரு 2-3 ஐடியாஸை யூ கேன் டெவலப் லைக் an architect. நீங்க டெவலப் பண்ணுங்க. திஸ் இஸ் தி மெயின் டிஸ்பியூட் கிரீவன்ஸ்.
These are all the characters who are opposing this grievance, and this is the genealogy. These peoples are giving trouble, and this is the shoot schedule property. இப்படி நம்ம ஒரு 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 ஆர்கிடெக்ட் மாதிரி if we make this design, then it becomes the second step. And third step is you shape it by having the first draft. Always நான் வந்து அடிக்கடி என்னுடைய ஜூனியர்ஸ்ட சொல்றது என்னன்னா, there is nothing called best writing, there is nothing called good writing, it is always a best rewriting. முதல் தடவை எழுதின உடனே it is not a masterpiece. நீங்க மீண்டும் மீண்டும் அதை செதுக்கதான் it becomes a masterpiece. அதே மாதிரி ரீரைட்டிங் தான் நல்ல விதத்துல அமையுமே தவிர எழுதின முதல் எழுத்து அமையாது. therefore you அந்த ஐடியா டெவலப் பண்ண பிறகு you make a writing, first draft பண்ணுங்க, then you redraft it, rewrite it, because it is spend some time in drafting plaint. நான் பொறுமை நமக்கு வந்து, ஏன்னா this is the starting point. இந்த பிளைண்ட்டை வச்சுதான் உங்க கிளைண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்த போறாரு. therefore it is necessary to spend some time in the process of drafting. therefore ஆர்கிடெக்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, அதை நம்ம ரைட் பண்றோம், திருப்பி ரீரைட் பண்றோம். ரீரைட் பண்ண பிறகு it is something like making a construction work முடிகிற வரைக்கும் it is something called up to redrafting, second draft, third draft. at least you take 3 draft for a plaint, and thereafter sit and decide what are all the changes to be made. like this, வீடு கட்டி முடிச்ச பிறகு சில இன்டீரியர் ஒர்க், பெயிண்டிங், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுதான் அந்த பிளைண்டினுடைய அவுட்லுக், அந்த பில்டிங்கினுடைய அவுட்லுக்கை வெளியே எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி முடிஞ்ச ரீடிராஃப்டிங்ல யூ மேக் ஃபைனல் கரெக்ஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் டு பி ஆடட். see that is to be more concentrated. கோர்ட் ஃபீ என்ன, அதுல இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் என்ன, and whether the parties are arrayed correctly. These are all the things which you can verify at the last step, and it has to be done. Schedule of property correct ah potrukoma, ஏன்னா நம்ம body of the plaint la already I have shared a story with you all. body of the plaint எவ்வளவு இம்பார்ட்டனோ, cause of action, suit schedule property ரொம்ப இம்பார்ட்டன்ட். suit schedule property தப்பா போட்டுட்டு நீங்க எவ்வளவு நல்லா டிராஃப்டிங் பண்ணா, plaint body of the plaint டிராஃப்ட் பண்ணாலும் it is of no use. therefore these things ஃபைனலா இந்த இன்டீரியர் பெயிண்டிங் ஒர்க் பண்ற மாதிரி இது நீங்க கடைசியா பண்ணிட்டீங்கன்னா it will be very very useful. your plaint will be a complete narration of the grievance of your client. and drafting skill எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் I want to make some suggestion. don't undertake a tedious process of having a long sentence. ஏன்னா நான் நம்மளுடைய திறமையில, நம்மளுடைய அனுபவத்துல நிறைய விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆரம்பிக்கிறது கடைசியில் முடியதான் செய்யும். ஏன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஸ்டோரியா இருக்கும். அப்படி எழுதாதுங்க. ஏன்னா a sentence can be any long sentence we can draft with conjunction, செமிகாலன் போட்டு ஒரு பெரிய சென்டென்ஸை, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை நம்மளால டிராஃப்ட் பண்ண முடியும். பட் டோன்ட் டூ தட். நீங்க ட்ரை டு ஹாவ் ஸ்மால் சென்டென்ஸ் and don't have a big paragraph occupying 1 page. அதை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ if you read எந்த ஒரு ப்ளீடிங்ஸை நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு பேஜ் ஃபுல்லா ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதை நம்ம பார்த்து ரீட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்க அழகழகா சின்ன சின்ன பேராகிராஃபா இருந்துட்டா அதை பார்த்து நம்ம வாசிக்கக்கூடிய ஆன்சைட்டியும் டிஃபரன்ஸ் இருக்கு. that human anxiety level is different. ஒரே பேராகிராஃப், ஒரு லாங் பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அதை ஒரு ஆன்சைட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா தான் அதுக்குள்ள போகும். therefore have small paragraphs, splitted out in paragraphs in a page. and third thing, ஒரு பேராகிராஃப்ல ஒரு ஐடியாவை மட்டும் எழுதுங்க. don't make it very complex. suppose for example, always plaint nudiya first paragraph, you introduce the characters in the plaint in your first paragraph. நம்ம long short cast title, long cast title போடுவோம், then we will start the plaint.
ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எப்படி ஆரம்பிக்கும்? See, narrate the genealogy. The plaintiff is, who is the plaintiff, how he is related to defendant, who are all their forefathers, what is the genealogy, what is the relationship, இப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நரேட் பண்ணு. Therefore, my next suggestion is have one idea in one paragraph. அதுலயே நிறைய விஷயங்களை கலந்து பேசி எழுதுனீங்கன்னா ரீடிங்ல, see, when a person read your plaint, he is completely a third party. See, judge is completely a third party. உங்க கிளைண்ட்டை நீங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட நிறைய தடவை பேசியிருப்பீங்க, அதை நிறைய உள்வாங்கியிருப்பீங்க. உள்வாங்கின விஷயத்த நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா ஒரு இடத்துல எழுதும் போது நீங்க எழுதக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு புரிதலாகத்தான் இருக்கும். பட் when it goes to the other person, completely an unconnected person, he must get attracted first. நெக்ஸ்ட் அது முழுதுமா மனமூன்றி படிக்கிற அளவுக்கு அவருக்கு பொறுமையும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் தி பேசிக் திங் இன் தி ஆர்ட் ஆஃப் டிராஃப்டிங். தேர்ஃபோர் ஹாவ் ஒன் ஐடியா ஃபார் ஒன் பேராகிராஃப் அண்ட் டோன்ட் மேக் என்ன, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளரிஷ்டான லாங்குவேஜ்ல எழுதணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹாவ் சிம்பிள் சென்டென்ஸ், ஹாவ் அ சிம்பிள் லாங்குவேஜ். ஏன்னா நம்ம லாங்குவேஜ், அதாவது ஆல்வேஸ் we are taught with a lesson என்னன்னா, your pleadings must speak before you open your mouth. ஆர்கியூமெண்ட்ஸ்ல நம்ம என்ன சொல்ல வாரோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி pleadings must speak for you. See, flourished இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா ஒரு காமன் மேன் கிரீவன்ஸ் flourished இங்கிலீஷ் கண்டிப்பாக எடுத்து உரைக்காது. Therefore, have a simple language and speak in the common man language in your plaint. That is very much important. And the last thing, சொல்ல வருவத ரொம்ப கிறிஸ்பா ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். சி, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃப்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் த பாயிண்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா, தென் ஸ்டார்ட் வித் த ஓப்பனிங் லைன். திஸ் சப்போஸ் இஃப் யூ கோயிங் டு சே இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் தி பாயிண்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப்ல ஸ்டார்ட் வித் த லைன் திஸ் plaint is hit by doctrine of res judicata. Then explain that how it is hit by doctrine of res judicata. If you're going to start with a grievance in your plaint pleadings, say that this suit schedule property is in a wrongful possession of the defendant. Then start narrating how it is in wrongful possession and what is there. The defendant is not a tenant, and what is his possession, nature of possession, how he inducted into, how he come into the possession of the suit property illegally. இந்த நரேஷனை சொல்வதற்கு முன்னாடி முதல் வரியில you please explain the idea behind the narration in that paragraph. Therefore, these are all the things. Because நான் எதுக்கு இதை நான் முதல்ல சொல்லிட்டு டாபிக் குள்ள போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, because nowadays this drafting of pleadings becomes a great problem and which creates many unwanted litigations in the appellate side. நீங்க நரேட் பண்ணக்கூடிய கிரீவன்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை சொல்லாதனாலையும், அதுல இருந்து எழக்கூடிய மெனி இம்பார்ட்டன்ட் ஐஏஸ் வர் டிஸ்மிஸ்ட் as it was filed in the trial stageங்கிறதுனாலையும் appellate சைடில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் we are facing. That is why I want to share with you all that drafting of pleadings is something is very important in the present era of our judicial system, and particularly on the bar, on the side of the bar, that youngsters has to concentrate. These are all சின்ன suggestions. நீங்க இந்த சஜஷன்ஸை திருப்பி ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னா it will open a new gate how to deal with the client and how to narrate. See, narrate, அதாவது பிளைண்ட்டை எழுத உட்காரும் போது ஒரு பெரிய ஐடியாவோட உட்கார்ந்து எழுதி முடிக்கும் போது அந்த ஐடியாவை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் வெளியே போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். பட் இஃப் யூ ஃபாலோ திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், we are in the line of drafting and it will be very crisp and we are to the point இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Therefore, I am sharing with you all, my dear young friends, please concentrate in drafting of pleadings step by step. And now
we will get into the topic. Pleadings, framing of issues, and judgment writing. From pleadings, as I already stated in my previous class, pleadings அப்படின்னா என்ன, ஜென்ரலா pleadingsனா என்ன? pleadingsனா ஆர்டர் 6 என்ன சொல்லுது? இட் இன்க்ளூட்ஸ் plaint and written statement. தென் அது மட்டும்தான் pleadingsா இல்ல வேற என்ன? how the suit has to be initiated அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ப்ரொவிஷன் செக்ஷன் 26. A suit is instituted by way of filing a plaint. Then plaint எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு we go into order 7. ரைட், இதுக்கெல்லாம் முன்னாடி I will take you all to order 4. ஆர்டர் 4ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம். ஆர்டர் 4, if you see order 4, நம்ம இந்த ஆர்டர் 4 நீங்க பாத்தீங்கன்னா you will get some idea about how the numberings are given to the suit and how the suit registers are maintained. The institution of suits is under order 4. அதுல எப்படி சொல்லியிருக்காங்க? suit will be commenced by way of filing a plaint. See, every suit shall be instituted by presenting a plaint before such officer as it appoints on its behalf. Every plaint shall comply with the rules contained in order 6 and 7 as far as they are applicable. Therefore, order section 26 says a suit can be instituted by way of filing a plaint, and order 4 என்ன சொல்லுதுன்னா, the plaint has to satisfy the rules under order 6 and 7 as far as they are applicable to this plaint. Next, subrule, the rule 2 of order 4, it speaks about the suit register. Suit register na enna? The court shall cause the particulars of every suit to be entered in a book to be kept for the purpose and called the register of civil suits. Such entries shall be numbered in every year according to the order in which the plaints are admitted. See, why this in the rule ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ட்ரையல் சைட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் சூட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்றாங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். சீனியர் அடிக்கடி சொல்லுவார், எப்பா இந்த டிஸ்பியூட்டுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு சூட் நடந்திருக்குப்பா, இட் இஸ் அ வெரி ஓல்டு சூட். நீங்க இந்த சூட் ரிஜிஸ்டரை எடுத்து, இந்த வருஷ சூட் ரிஜிஸ்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி டீடைல்ஸ் அப்படிம்பாரு. சூட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஒன்று மெயின்டைன் ஆகுது. See, it is something like an encumbrance certificate. Encumbrance பார்க்குற மாதிரி. சூட் ரிஜிஸ்டருங்கிறத நீங்க வருஷம் there is a suit registered maintained in every court. And how it is maintained? Plaint ஃபைல் ஆனோடனே ஒரு டைரி நம்பர் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டாம்ப் நம்பர் கொடுப்பாங்க. உடனே அதுல என்ட்ரி பண்ணிடுவாங்களா? இல்ல. அந்த பிளைண்ட் என்னைக்கு அட்மிட் ஆகுதோ, என்னைக்கு அந்த சூட்டுக்கு நம்பர் கொடுக்காங்களோ, அப்புறம் தான் அது சூட் ரிஜிஸ்டர்ல போய் என்டர் ஆகும். See, for example, you are filing a plaint. ஸ்டாம்ப் போட்டி ஸ்டாம்ப் நம்பரோட பிளைண்ட்டை ஃபைல் பண்றோம். See, I want to be bilingual. ஏன்னா லாங்குவேஜ் அந்த பேரியர்ல we should not go away from the topic. Therefore, I want to be bilingual. பிளைண்ட்டை நம்ம இப்போ ஃபைல் பண்றோம் கோர்ட்ல. ஃபைல் பண்ண உடனே அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. நம்பர் கொடுத்த பிறகு அதை வெரிஃபை பண்ணி சம் டிஃபெக்ட்ஸ்க்காக ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் பண்ண பிளைண்ட்டை நம்ம ரீப்ரசன்ட் பண்ணவே இல்லை. வெதர் இட் வில் பி தேர் இன் தி சூட் ரிஜிஸ்டர், டெஃபினெட்லி இட் வில் நாட் தேர் இன் தி சூட் ரிஜிஸ்டர். சரி, இப்படி பண்ணாமே விட்டுட்டோம். தென் அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு இன்னொரு ரிலீஃபை சேர்த்து இன்னொரு பிளைண்ட் போடுறோம். வெதர் தட் பிளைண்ட் கேன் பி ரிஜெக்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. ஒரு பிளைண்ட்டை போட்டீங்க, வெளியே எடுத்துட்டீங்க, அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் செகண்ட் சூட் போட முடியாது. யூ ஹவ் அபாண்டட், சி ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறத விட யூ ஹவ் அபாண்டட் தட் கிளைண்ட், தேர் இஸ் நோ காஸ் ஆஃப் ஆக்ஷன்.
அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அபண்டட் ஆன கிளைம்ல இன்னொரு பிளைண்ட் நீங்க போட முடியாது. பிகாஸ் தேர் இஸ் a plaint already filed for the very same cause of action. சொல்ல முடியுமா? அந்த ப்ளீ எடுக்க முடியுமா? அப்படின்னா if you look into this aspect, the important aspect for this is 2013 1 CTC page number 38. What it says, suit registerல என்டர் ஆகிற வரைக்கும் it is a document which is not accepted by the court. அதை ஒரு மினிஸ்டீரியல் டிஃபெக்ட்ஸுக்காக கொண்டு வராங்கன்னா அந்த பிளைண்ட் அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிளைண்ட் போட்டா it cannot be rejected on the ground that you have abandoned that plaint and you have not represented it. Therefore fresh plaint போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. Subject to limitation and other things. நீங்க புது பிளைண்ட் போடும்போது லிமிடேஷன் அவுட்டா இருந்துச்சுன்னா இந்த பிளைண்ட்டை புதுசா போட்ட பிளைண்ட் ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் there is a ground தவிர it cannot be rejected on the ground that the previous plaint was presented and it was returned and thereafter represent பண்ணாதனால abandonment of claim இருக்கு அப்படிங்கிற ப்ளீ எடுக்க முடியாது. That is dealt in this judgment and that is how the suit registers are maintained. அதுலயுமே இன்னொரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்னன்னா, if the plaint is rejected before numbering by exercising power under order 7 rule 11, which we are going to deal with it when we go into order 7. சூட்டை நம்பர் பண்றதுக்கு முன்னாடியே பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தென் இட் வில் பி considered as a degree as per the definition to section 2 subclass 12. Then அந்த டிகிரியின் அடிப்படையில there will be a drawing of degree. அந்த டிகிரியை it will be entered into the suit register and thereafter it will be maintained as a record. இதுதான் importance of suit register to be maintained under order 4 rule 2. Therefore இந்த சூட் ரெஜிஸ்டர், சரி இந்த சூட் ரெஜிஸ்டர்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, it is a register which was maintained regarding litigations between parties and regarding the subject matter falls within that jurisdiction. என்னைக்குமே நம்ம ஒரு டிஃபென்ஸ் சைடுக்கு போய் என்டர் ஆகிறோம் அப்படின்னா, if our client is coming to us and giving instructions, சார் இப்படி ஒரு சூட்டு எங்களுடைய மூதாதையர் காலத்திலேயோ இல்லாட்டா என்ற சொத்து யார் வித்தாரோ அவருடைய காலத்திலேயோ நடந்திருக்கு சார், அதோடைய விவரம் தெரியல, பட் இப்படி நடந்ததாக சொல்றாங்க, அதுல எதிர் சைடு தோத்துருக்கிறாரு, அவர்கிட்ட சொத்து வாங்கினவர் தான் வாதி, அதை மறைச்சு இந்த சூட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, how we can find it out? Only by way of verifying the suit register. And suit register என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் அட்மிஷன் ஆஃப் தி பிளைண்ட் அப் டு தி டிஸ்போசல் ஆஃப் தி சூட் அண்ட் ஈவன் தி அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் தி செகண்ட் அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் எவ்ரிதிங் வில் பி என்டர்ட் இன் தி சூட் ரெஜிஸ்டர். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் போடுறது, திருப்பி வந்தது, வாட் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் தி அப்பீல், எவ்ரிதிங் வில் பி தேர். இட் இஸ் சம்திங் லைக், நான் முதல்ல சொன்ன மாதிரி, இட் இஸ் சம்திங் லைக் வெரிஃபைங் இன் என்கம்பரன்ஸ். Therefore suit register plays a vital role in the initiation of a litigation and process of litigations very much important. And the next important provision is order 6. Order 6 குள்ள நம்ம போறோம். Order 6ல what is generally called as pleadings ங்கிறது இருக்கு. Then what is more important to be concentrated in order 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா, order 6ல pleadingsல என்னென்னலாம் சொல்லணும் and how it will be presented, everything is there. And order 6 rule 16, I will directly take you to order 6 rule 16, which is more important. The order 6 rule 16 க்கும் order 7 rule 11 க்கும் ஒரு பெரிய எப்பவுமே ஒரு புரிதல்ல நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஆர்டர் 6 ரூல் 16னா என்ன, ஆர்டர் 7 ரூல் 11னா என்ன? இதுல நீங்க ஆர்டர் 6 ரூல் 16 ஃபர்ஸ்ட், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் 6 இஸ் ஆர்டர் 6 ரூல் 16, 17 and 18. Thereafter we can come how generally the pleadings has to be. That I will explain it after concentrating in order 6 rule 16, order 6 rule 17
and Order 6 Rule 18. இப்போ Order 6 Rule 16 பார்த்தீங்கன்னா what it says, striking out of pleadings. The provision starts with the word that the court may at any stage of proceedings order to be struck out or amended any matter in any pleading. See, in the pleading it includes written statement. So in any pleading which may be unnecessary, scandalous, frivolous or vexatious, or ground A, or which may tend to prejudice, embrace or delay the fair trial of the suit, which is otherwise an abuse of process of the court. See, these are all the 3 grounds which is available in Order 6 Rule 16. சரி, இத ஒரு சைட் நீங்க வச்சுட்டு now I will take to Order 7 Rule 11 for a minute. Order 7 Rule 11 பிளைண்ட்டை மட்டும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர். ஸோ அந்த பிளைண்ட்டுங்கிறத இங்க ப்ளீடிங்ஸ்ங்கிற விதத்துல சேர்த்ததுனால திஸ் பவர் கேன் பி எக்ஸசைஸ்ட் டு ரிஜெக்ட் ஆர் டு ஸ்ட்ரக் ஆஃப். I can use the word to struck off a pleading which includes the plaint. So இதுல 3 ground கொடுத்திருக்காங்க. Therefore now we will go to Order 7 Rule 11 for a limited purpose for understanding Order 6 Rule 16. What is the power? What is the scope of Order 6 Rule 16? Scope understand பண்றதுக்கு now let us have a cursory look of Order 7 Rule 11. If you come to Order 7 Rule 11, ஆக்சுவலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ், அடிக்கடி நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய கேள்விகள். Order 7 Rule 11 deals with rejection of plaint. So it says that the plaint shall be rejected in the following cases. So therefore it says A to ground F வரைக்கும் இருக்கு. See, A ல இருந்து F வரைக்கும் இருக்கக்கூடிய grounds and with proviso clause, it gives the power to reject the plaint. First சூட்டா ஆன பிறகுதான் இந்த Order 7 Rule 11 எக்ஸசைஸ் பண்ணணுமா? டிஃபெண்டன்ட் போட்ட அப்ளிகேஷன்ல தான் Order 7 Rule 11 எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுதான் Order 4 Rule 2 வெரிஃபை பண்ணும்போது it will come into the suit register only when it was numbered and admitted by the court. Therefore இங்க rejection of plaintங்கிறது even before numbering stageல கூட court can exercise. Therefore the word used is rejection of plaint, not suit. The legislature is very cautious in using each and every word. The rejection of suit illa, it is a rejection of plaint. Therefore even before admitting a suit, even before numbering the suit, a plaint can be rejected. It is a first thing we have to know. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, only at the instance of defendant summons issue பண்ணி என்டர் ஆன பிறகு அவருடைய இன்ஸ்டன்ஸ்ல தான் இந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. that is incorrect. Even before numbering there can be usage of power under Order 7 Rule 11, that is called rejection of plaint. Sir, if you read A, B, C ground in Order 6 Rule 16, இதனுடைய ரிப்ளிகாவா அது இருக்குதா? நீங்க A to அதர் F வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா Order 7 Rule 11ல whether this grounds are available. இல்லை சார், நாங்க Order 7 Rule 11ல we are filing pleadings, அந்த பெட்டிஷன்லயே அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா, அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணி நாங்க போடுறோம். இட் இஸ் வெரி ஸ்கேண்டுலஸ், இட் இஸ் அ ஃப்ரிவுலஸ் வெக்ஸேஷியஸ் லிட்டிகேஷன்லாம் போடுறோம் சார் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் Order 6 Rule 16ல இருக்கு. அந்த வேர்டிங்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்னுடைய ப்ளீடிங்ஸ்லையும் நாங்க யூஸ் பண்றோம். தென் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ரெண்டுல இருக்கிறதும் 2 கிரவுண்ட்ஸுமே பர்டிகுலரா Order 7 Rule 11ல இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்லஸ்ட்ரேட்டிவா கொடுத்துருக்காங்க. It is not an exhaustive definition. Grounds are not exhaustive. இதை தவிர ஒரு வெக்ஸேஷியல் லிட்டிகேஷனா இருந்துச்சுன்னா then still it can be filed under Order 7 Rule 11 for rejecting a plaint.
சரி, how it differs from order 6 rule 16? நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் முதல்ல இருந்தே. ஈவன் in the recent judgment, order 7 rule 11ல plaint has to be taken as a whole. Plaint documents can be looked into. இதை தவிர வேற எதையும் கோர்த்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க கூடாது ஃபார் அட்ஜுடிகேட்டிங் எ பெட்டிஷன் என்ற ஆர்டர் 7 ரூல் 11. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் பிரின்சிபல், ஆர்டர் 7 ரூல் 11ல ஒரு பிளைண்ட்டை பார்ஷியலா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர் கிடையாது. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபைல் அ சூட். இல்லஸ்ட்ரேஷனாவே உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஐ ஃபைல் அ சூட். சூட் இஸ் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மை டைட்டில். And in pursuance to this declaration, I seek for a mandatory injunction as against a patta authority, that is a revenue authority, to mutate the patta for the subject mentioned property in my name. See, அதனால தாசில்தாரை சேர்த்து கண்டெஸ்டிங் டிஃபெண்டன்ட்டை சேர்த்து நான் ஒரு சூட் போடுறேன். ஸ்ட்ரைட் உடனே நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, செக்ஷன் 14 ஆஃப் பட்டா பாஸ்புக் ஆக்ட்ல தி சூட் இஸ் பார்ட் சார், மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி வித்தின் தி ரெலீம் ஆஃப் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அண்டர் தி ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட். நோ சூட் இஸ் மெயின்டெனபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ரையர் இஸ் அ பார்ஷியல் ப்ரையர் இன் மை பிளைண்ட். வாட் ஐ சாட் ஃபார் ஆஸ் மெயின் ப்ரையர்னா, என்ன மெயின் ப்ரையர் நான் கேட்டிருக்கேன்? ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மை டைட்டில். See, declaration of my title is very well maintainable and it is the core dispute in the plaint. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிளைண்ட்டை பார்ஷியலா ரிஜெக்ட் பண்ண முடியுமா? டெஃபினிட்டா முடியாது. That is the law under Order 7 Rule 11. Then if it is not a case for a rejection of plaint, then still இந்த போர்ஷனை எப்படி கோர்ட் டீல் பண்றது அப்படின்னீங்கன்னா, ஆர்டர் 6 ரூல் 16ல the court can say this portion of the pleadings regarding change of patta which leads to a cause of action for seeking a prayer for a mandatory injunction. See, this is barred under law and it becomes an abuse of process of law. So இந்த abuse தடுக்கிறதுக்கு court can exercise the power under Order 6 Rule 16. Right? More than that, what is possible? Partial rejection, partial striking out of pleadings. See, நம்ம way of writingல unnecessary character assassinations are there in the pleadings, which is unnecessary and unconnected with the core issue in the suit or in the plaint. Then the court can exercise the power under Order 6 Rule 16 and strike off that portion of the pleadings. Anyway, that in plaint or in the written statement or any other pleading admitted under Order 8 Rule 9. Therefore, in the partial striking off use பண்ணக்கூடிய power தான் Order 6 Rule 16. And this is how it is different from Order 7 Rule 11. See, Order 7 Rule 11 is about the plaint. Scope is very limited to plaint. And then the rejection power is not available for partial rejection of a plaint. It is available only for rejection of the entire plaint. If any portion of the plaint or plaint prior or a cause of action is a triable issue, it is satisfied the provisions of pleadings there in Order 6 and 7, then that plaint cannot be rejected by using the power under Order 7 Rule 11. அதனாலதான் the law evolved என்னன்னா, by exercising power under Order 7 Rule 11, no plaint can be rejected partially. It can be rejected as a whole. அதனாலதான் கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும், ஒரு பார்ட் ஆஃப் தி பிளைண்ட்டை மட்டும் அட்டாக் பண்ணி Order 7 Rule 11 போட்டிருந்தா கூட, if you read the plaint as a whole, then there are triable issues, then the power under Order 7 Rule 11 cannot be exercised. Then what is the lookout for exercising a power to struck off these pleadings? In the portion of the pleadings, partial striking of எங்க available na, it is available under Order 6 Rule 16.
This is the difference. And one more thing, unwanted scandalous pleadings, vexatious unconnected pleadings, pleadings ஒரு 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 கட்டுக்கோப்பான ஒரு நரேஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அன்வான்டட் திங்ஸ் எடுப்பதற்கு, ரிஜெக்ட் பண்ணுவதற்கு, பார்ஷியலா பண்ணுவதற்கு, the power can be exercised only under Order 6 Rule 16 and not under Order 7 Rule 11. சரி, both applications are filed simultaneously. See, Order 6 Rule 16 petition போடுறார், Order 7 Rule 11 petition போடுறார். Then which has to be taken first? How it has to be dealt with? ஏன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் என்ன இருக்குன்னா, Order 7 Rule 11 ஒரு பெட்டிஷன் போட்டு நம்பர் ஆயிட்டுனா the other proceedings cannot go on. The court has to take Order 7 Rule 11 first and it has to decide that application first. அப்படிப்பட்ட சூழ்நிலையில there are two applications filed before the court. One under Order 6 Rule 16 செப்பரேட்டா நம்ம எல்லா ப்ரொவிஷனையும் சேர்த்து ஒரே பெட்டிஷன்ல போடுறதும் ஒரு சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், இஃப் தேர் ஆர் டூ அப்ளிகேஷன்ஸ், Order 6 Rule 16 ஒரு செட் ஆஃப் டிஃபெண்டன்ஸ் போடுறாரு, இன்னொரு செட் ஆஃப் டிஃபெண்டன்ஸ் வந்து Order 7 Rule 11 போடுறாரு. Take this situation, then what is the course open to the court? Actually, court has to take Order 6 Rule 16 first. It has to analyze that. அதுல இருக்கக்கூடிய பார்ஷியல் ஸ்ட்ரைக் ஆஃப் ப்ளீடிங்ஸ் மேக் அவுட் ஆகி அந்த ப்ளீடிங்ஸ் ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் whether the plaintiff will survive with the remaining part of the plaint. அது முடிச்சதுக்கு அப்புறமும் with the remaining portion, if it is a plaint to be rejected under the provisions of Order 7 Rule 11 or any other vexatious or entire plaintiff cannot withstand அப்படின்னா, then that plaint has to be rejected. To decide that, இப்போ நீங்க Order 6 Rule 16 பெட்டிஷனையும் Order 7 Rule 11 பெட்டிஷனையும் கையில வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Order 6 Rule 16 எடுத்தீங்கன்னா offending portion under A, B, C ground of Order 6 Rule 16, whether the grounds are made out and which portion of the plaint or which portion of the pleadings has to be struck off by the petition filed under Order 6 Rule 16. That has to be evaluated. அது எவால்வேட் பண்ணி முடித்த பிறகு, if the remaining part of the plaint can survive or not அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். If it survives, then Order 6 Rule 16 நிப்பாட்டிக்கலாம். Order 7 Rule 11 எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. Then even then the plaint cannot be withstand the test of Order 7 Rule 11, then it can be rejected. See, இந்த particular situation, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க, ஒரே பெட்டிஷன்ல ரெண்டு ப்ரொவிஷனையும் யூட்டிலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் தே ஹவ் நரேட்டட் கிரவுண்ட்ஸ் which is available both under Order 6 Rule 16 and under Order 7 Rule 11. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ்வலா நம்ம ப்ளீடிங்ஸ்ல Order 7 Rule 11ல it is a relitigation, it is a vexatious, frivolous, abuse of court of law அப்படிங்கிற வேர்டிங்ஸ் கண்டிப்பா நமக்கு எழுதுவோம். பட் those grounds are not available under Order 7 Rule 11. பட் அதே கிரவுண்ட்ஸ்ல Order 7 Rule 11 கன்சிடர் பண்ணி if the entire plaint has to be rejected, it can be rejected. Because நான் உங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா, it is all illustrative grounds, it is not a exhaustive definition under Order 7 Rule 11. But at the same time, Order 6 Rule 16 if you feel that some portion of the pleadings alone is vexatious, if you reject that, அதை எடிட் பண்ணி வெளியே எடுத்த பிறகும் if the plaint can withstand and it has some triable issue, then Order 7 Rule 11 can be dismissed and the plaint can be proceeded with the remaining pleadings which is having a triable issue. See, this was dealt by the Supreme Court in 2018, 14 SCC page number 1. See, it is a dispute arising out of an election dispute. ஸோ ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன்ல அவர் வந்து Order 6 Rule 16 போடுறாரு, Order 7 Rule 11 போடுறாரு. அப்போ எந்த அப்ளிகேஷனை முதல்ல எடுக்கணும், how it has to be dealt, and whether Order 6 Rule 16 எடுக்கிறதுக்கு முன்னாடி Order 7 Rule 11 எடுக்கலாமா, எது பெட்டர் கோர்ஸ் ஆஃப் டீலிங் திஸ் மேட்டர்
அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி, it is always better to have Order 6 Rule 16 first, decide it, and even if you are going to allow that application and take away some part of the pleadings, whether the remaining pleadings can continue for a tribal issue, then Order 7 Rule 11 can be dismissed in limine without going into that, and it can be proceeded further. This is the ruling which dealt completely on the aspect and difference of Order 6 Rule 16 and Order 7 Rule 11. See, இந்த ஆஸ்பெக்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டாபிக்கோட சம்பந்தப்பட்ட இன்னொரு ப்ரொவிஷனும் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், which is also discussed in this judgment. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, deciding a suit on a preliminary issue. See, it is a discussion classங்கிறதான connected events, connected provisions we will discuss side by side. It will be very helpful for us. Order 14 Rule 2ல preliminary issueல ஒரு சூட்டை டிசைட் பண்ணலாம். If it is a mixed question of fact and law, then it cannot be decided. If it can be decided by a pure question of law, like such as jurisdiction and other things, it can be decided at a preliminary stage by framing a preliminary issue. Then that also comes in discussion along with Order 7 Rule 11, Order 6 Rule 16. See, the pleadings சம்பந்தப்பட்டதுனாலும் இது pleadingsோடு நின்றோம். இது litigation-ஐயே முடிக்கக்கூடிய preliminary decisions. See, what I'm going to discuss now in these three provisions is மெரிட்டுக்குள்ள போகாம ஒரு ப்ளீடிங்ல ஒரு பாதி பகுதியை எப்படி ஸ்ட்ரக் ஆஃப் பண்றது, ஒரு பிளைண்ட்டை பிலிமினரியாவே எப்படி ரிஜெக்ட் பண்றது, ஒரு சூட்டை பிலிமினரியா எப்படி டிசைட் பண்றது. நீங்க Order 6 Rule 16 எடுத்துட்டீங்கன்னா சைட்ல Order 7 Rule 11. தென் a quick go through வந்து என்ன இருக்கணும், Order 14 Rule 2ல how a litigation can be disposed of preliminarily by framing an issue. See, this is the three contemporaneous provisions. நம்ம side by side படிச்சா புரிதல் இன்னும் ஈஸியா. Therefore, Order 14 Rule 2 I will explain when we go into Order 14 framing of issues. But coordination நீங்க படிக்கிறதுக்கு this is the way of reading Order 6 Rule 16. What is the difference with the Order 7 Rule 11 and how it related to Order 14 Rule 2, deciding a suit in a preliminary stage. See, this 2018-14 SEC page number 1 is a classic case arising out of an election dispute, discussing all these aspects. Therefore, I request you all to read this judgment one time. You will get more understanding and the difference between Order 6 Rule 16 and Order 7 Rule 11. Next. Sir, please repeat the citation again, sir, please. 2018-14 SEC page number 1. And I will give the citation list வந்து நம்ம பிரதர்கிட்ட கொடுக்குறேன், and he will all share with you all if you have a medium of mail or other things. Definitely I will share what are all the citations which I am now discussing with you. I will give the list of citations to the organizers and they will have a share, they can share with you all through mail or WhatsApp in your group. Next important on a provision, Order 6 Rule 17. Order 6 Rule 17 நம்ம அகெயின் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன், நம்ம செவிகளில் விழக்கூடிய ப்ரொவிஷன், அண்ட் நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ப்ரொவிஷன். Order 6 Rule 17 deals with amendment of pleadings. Then இந்த ஸ்கோப்பை புரிஞ்சுக்கிறது எப்படி, amendment of pleadings. இந்த செக்ஷனுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி I request you all to read section 152 and 153 of CPC. One time, உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் அதை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். Let us go to 152 and 153 section of CPC. Section 152 எதை பத்தி டீல் பண்ணுது, செக்ஷன் 153 எதை பத்தி டீல் பண்ணுது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த Order 6 Rule 17ங்கிற ஸ்கோப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருக்கோமா?
just ஒரு new opening. If you read 152, it deals with amendment of judgments, degree or orders, right? 153, it deals with general power to amend. Is a heading. See, if you go into 152, it gives the power to amend clerical or arithmetic mistakes in judgment, degrees or orders or errors arising therein from any accidental slip or omission may at any time be corrected by the court either of its own motion or on application of any of the parties. நான் எதுக்கு இந்த ப்ரொவிஷன் ரீட் பண்ணணும்? நான் what I prefer to read before reading 153 na, see, there are restrictions for Order 6 Rule 17, which deals with amendment of pleadings. We are also going to deal with writing of judgments under Order 20. Then in the writing of judgments, ஒரு தப்பு வந்துட்டு clerical. இல்லட்டா there are some clerical mistakes that happened in our writing or in drafting of judgments. இல்லாட்டா ஒரு சூட் ஷெடியூல்ல கரெக்டா பிளைண்ட் படி அந்த சூட் ஷெடியூலையே விட்டுட்டோம் டிகிரியில, சம்திங் ஆர் தேர், ஆர் அரேயிங் ஆஃப் பார்ட்டி மைனஸ் காட்டல, ஆர் த டிஃபெண்டன்ஸ் ரேங்கிங் தப்பாகுது, ஷேர் அலாட்மெண்ட் பார்ட்டிஷன் சூட்ல ஜட்ஜ்மெண்டோட டிஸ்கஷன்ல கரெக்டா இருக்கு, பட் தி ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் விச் பேவ்ஸ் வே ஃபார் டிராஃப்டிங் ஆஃப் டிகிரி, இது ரெண்டுலையும் ஃபைனல் போர்ஷன்ல தி ஷேர்ஸ் were not correctly stated, but it was discussed and finding was correctly given. Then these are all covers under arithmetical, accidental slip and errors happen in the drafting of judgment, degree and orders. Then கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை, கோர்ட்டினுடைய டிகிரியை, கோர்ட் பாஸ் பண்ண ஆர்டர்ஸை கோர்ட் at any time it can make an amendment. See, it is their document and judgments are the conclusion of the dispute that should not be paved way for another dispute. Therefore, court is having power to amend such degree, judgment and orders at any point of time. Sari, aggrieved on a party can also make an application. Then here comes one dispute. ஒரு பெரிய ஒரு 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 புரிதலுக்கு உண்டான பிரச்சனை வருது. இதுல போடக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் whether it is equal to review, definitely not. Review scope is completely different from exercising power under 152. பார்ட்டி போடுற அப்ளிகேஷன் 152ல போட்டுட்டு அவர் அதை மீறி அந்த ஸ்கோப்பை மீறி if you go one step, it is I can say that ஒரு thin line தான், அதை மீறி அவர் ஜட்ஜ்மெண்ட் மெரிட்ஸ் கன்க்ளூஷனுக்குள்ள போய் if you able to bring clever pleadingsல if you able to bring within the scope of 152, it is not correct, it is not entertainable, and section 152 limited scope is to correct the judgments, orders, degrees wherein there is only arithmetical accidental slips or errors. It is not equal to review power under section 114 read with order 47. Therefore, in the power of amendment of judgment, degree and orders is to only a limited scope. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டர் 6 ரூல் 17 அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரூட் செக்ஷன் எப்படி ஆர்டர் 7 ரூல் 11ல பிளைன் ஆர்டர் 7 ரூல் 1ல பிளைன் போடலாம், பிளைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி the suit is instituted by way of filing a plaint which is under order 26 அப்படிங்குமோ the power of amendment under order 6 rule 17 is having a root with section 153. இப்போ நீங்க 153, if you read 153, it is a general power to amend. The court may at any time and on such terms as to cost or otherwise as it may things fit amend any defect or error in any proceeding in a suit.
and all necessary amendments shall be made for the purpose of determining the real question or issue raised by or depending on such proceeding. See, it deals with the general power of amendment. நீங்க what I want to emphasize is Order 6 Rule 17ல இருக்கக்கூடிய proviso clause, that is post trial amendment shall not be allowed அப்படிங்கறத நம்ம இப்ப படிக்க போறோம். That proviso clause is not here. The general power of amending the power, general power vests with the court under section 153, which is the root for Order 6 Rule 17. There is no proviso clause, there is no embargo. நீங்க எதுக்கு நான் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, the post trial amendment applications போடும்போது this 153 provisions is very much important to deal with. என்ன word use பண்ணிருக்காங்க, the real question or issue arising in such proceedings. Therefore, if your post trial amendment is also related to deciding a real dispute, which is very much necessary for deciding the suit, then it has to be allowed. The power can be exercised under Order 6 Rule 17 read with 153. Therefore, 153 is the basic thing which we have to understand before going to Order 6 Rule 17. So now we can come to Order 6 Rule 17. It deals with amendment of power to amend the pleadings. But if you read Order 6 Rule 17, it says it is a leave to amend. நீங்க Order 6 Rule 17 உடைய provisions நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, amendment of pleadings அப்படிங்கிறதுல it starts with the word the court may at any stage of proceedings allow either party to alter or amend his or her pleadings in such manner and on such terms as may be just, and all such amendments shall be made as may be necessary for the purpose of determining the real questions in controversy between the parties. This is the main provision. Allow either party. எதுக்கு நான் சொல்றேன்னா, 153 says court can amend, can exercise the general power of amendment, and Order 6 Rule 17 it have a word that allow the parties to amend. It is having some importance when I explain Order 6 Rule 18. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த ஏன் அலோ லீவ் டு அமெண்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கிறத I will take you to when I go to Order 6 Rule 18. இந்த மூல செக்ஷன் தான் Order 6 Rule 17. The proviso comes later, provided that no application for amendment shall be allowed after the trial has commenced, unless the court comes to the conclusion that in spite of due diligence, the party could not have raised the matter before the commencement of trial. So this is the provision which was used as a sheet anchor in all the counters which was filed post trial. எல்லாத்துக்கும் முன்னாடி commencement of trial na என்ன sir? What is the stage to say this trial has commenced? அப்படின்னா the answer is very straight on framing of issues. See, framing of issues ங்கிற part முடிஞ்சிட்டுனா the trial commenced ன்னு அர்த்தம். Then after framing of issues, ஏன்னா see, as an person practicing in high court, we are seeing some revisions where the amendment, post trial amendmentக்கு வந்து counter pleadings போடும்போது எப்படி எழுதுறாங்கன்னா, PW1 has filed only chief, so trial has not commenced, therefore this application is a pre-trial amendment. This is the wordings in some, not in all cases. Some pleadings நாங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால I am sharing with you. Framing of issues is the starting point for commencement of trial. Then next question, proviso clause padi the word used is shall not be allowed. Then it is completely barred. ஏன் சார் இப்படி இருக்கிற டயத்துல போஸ்ட் ட்ரையல் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்றாங்களே, how it happens அப்படின்னா, the word says if it deems necessary to decide the real controversy between the parties, the court may allow
அண்ட் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி the general power of amendment is always there. There is no restriction to section 153 in CPC. So reading எப்படி பண்ணணும்னா செக்ஷனை ரீட் பண்ணணும் where the power traces in section. Then you comes to the orders. How it explain how the power can be exercised and how the applications can be filed. இதுதான் orders and rules. Then format appendix, which I already discussed with you in previous classes. Therefore, the general power of amendment is there under 153. Order 6 Rule 17 gives the power of amendment, and proviso to Order 6 Rule 17 says that the post-trial amendment shall not be allowed, but with the rider that if it is going to decide the real controversy, then it can be allowed in such terms as the court thinks fit. இந்த மூணு விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா the court is having power to amend or grant permission or leave to the parties to amend their pleadings even if it is filed post-trial, if it is for the real controversy to be decided between the parties. அப்படின்னா என்ன சார்? You have explained it in words, but இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? See, I will give you one illustration. A plaint is filed for declaration and for permanent injunction. I will give you two illustrations. Declaration, permanent injunction, suit போடுறாங்க, suit oppose பண்றாங்க, and there is a commission application filed. Commission applicationல போய் பார்த்துட்டு கமிஷனர் வந்து ஒரு ரிப்போர்ட் போடுறாரு. There are some physical features showing that there are some new construction. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு கமிஷனர்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. It is as it is there. Issues were framed. We get into the trial. அப்பதான் நம்ம சீஃப் அஃபிடவிட் தயார் பண்றதுக்கு கிளைண்ட்டை கூப்பிட்டு we are taking further instructions. அப்போ அவர் சொல்றாரு, சார் ரொம்ப ரீசெண்டா கமிஷனர் கூட வந்து பார்க்கும் போது சார் there is a offending construction, அதை அவர் நோட் டவுன் பண்ணியிருக்காருங்கும் போது கமிஷனர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம். இட் இஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாரு, வெரி நியூன்னு தெரியுது. தென் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன், டிக்ளரேஷன் அண்ட் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் ப்ரையரோட இந்த சூட்டை நம்ம கொண்டு போனா it will completely leads to an injustice to our client even if the suit is going to be degree. Then what is necessary? Then there must be a prior for a mandatory injunction to remove this offending construction which was constructed at the time or in the near past before the commissioner's report. அப்படிங்கும்போது our commissioner's report வச்சு if you are going to file a new amendment application in the post trial stage, அத proviso clause of order 6 rule 17ல reject பண்ணிட்டாங்கன்னு வைங்க, then there cannot be any decision or a conclusion for the real controversy. Suit for declaration and injunction degree பண்ணாலும் offending construction remove பண்ணாம ஜெயிச்ச பார்ட்டிக்கு ரிலீஃப் கம்ப்ளீட்டா கிடைக்காது. Then if it's so, then it will comes under the rider there in order 6 rule 17 proviso clause that it is necessary to decide the real controversy between the parties. Then aid எங்க இருந்து வரணும்? 153ல there is a general power of amendment vested with the court to decide the real list or question between the parties. இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா you can easily succeed in this application which was filed post trial. Second illustration, there is a partition suit. Partition suitல there is a defense. இல்லைங்க, வாதிக்கு இந்த பரிகாரம் கிடைக்க, இந்த பாகம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த ப்ராப்பர்ட்டிய இந்த எனக்கு இன்னார் வந்து பாத்தியப்படுத்தி கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாத்தியப்படுத்தி கொடுத்துள்ளார் அப்படிங்கிறத அவங்க ப்ளீட் பண்ணல, which is basic necessary for the details to be stated in pleadings. நீங்க pleadings ஆர்டர் 6ல ரூல் 6ல இருந்து 13, 14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா
ஹவு த டீட்டெயில்ஸ், ஹவு த ப்ளீடிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரிசையா ஒவ்வொன்றா நுணுக்கமா கொடுத்துருக்காங்க. ஈவன் எப்படி சைன் பண்ணணும், வெரிஃபிகேஷன் காலம் எப்படி இருக்கணும், ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி எப்படி ப்ளீட் பண்ணணும், ஒரு கான்ட்ராக்டை பத்தி எப்படி ப்ளீட் பண்ணணும், ஹவு தி ஃபேக்ட் ஹேஸ் டு பி ப்ளீடட், ஒய் த லாஸ் நாட் பி ப்ளீடட், எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி எப்படி ப்ளீட் பண்ணணும், அதனுடைய நேச்சரை பத்தி எப்படி ப்ளீட் பண்ணணும்ங்கிறதெல்லாம் இட் வாஸ் தேர் ஃப்ரம் ஆர்டர் 6 ரூல் 1ல இருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் அதுல கொடுத்துருக்காங்க. நவ் த டிஃபென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தி டிஃபெண்டன்ட் இஸ் கம்மிங் வித் போஸ்ட் ட்ரையல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ல இந்த சொத்து எனக்கு தான் பாத்தியம், ஏற்கனவே நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு பாத்தியம், பிளைண்டிஃப் இஸ் நாட் ஹேவிங் எனி ஷேர்னு, பட் எப்படி பாத்தியங்கிறத நான் கரெக்டா சொல்லலை. நவ் ஐ எம் கம்மிங் வித் டாக்குமெண்ட் கால்ட் வில். திஸ் வில் வாஸ் ஈவன் ஸ்டேட்டட் இன் மை ப்ரீ சூட் ரிப்ளை நோட்டீஸ். டிராஃப்டிங்ல தேர் இஸ் சம் லேக்குனா மிஸ்டேக் ஆகி போயிருச்சு. ஏற்கனவே ப்ரீ சூட் லீகல் ரிப்ளை நோட்டீஸ்ல ப்ளீட் பண்ணப்பட்ட இந்த வில்ல ஒரிஜினல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல தவறியதை, முழுமையாக சொல்ல தவறியதை நான் அமெண்ட்மெண்ட் மூலமாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. Then the court will test whether this amendment to the written statement is necessary to decide the real list between the parties. Of course, it is necessary in a partition suit. Then it is to be admitted and defendant has to be permitted to bring in this amendment to decide the real list. These are the two illustrations. எதுக்கு இந்த ரெண்டு illustration சொன்னா, one is the post trial amendment in plaint and another is the post trial amendment in written state. Therefore, இந்த ரெண்டு illustrationம் will be helpful for understanding how the post trial amendment has to be dealt. சரி, இதை டிசைட் பண்ணக்கூடிய latest, if I can say that, if you read this judgment, have a copy of this judgment by your side, because day-to-day life la idha ipo irukkakudiya encyclopedia இது உங்க கையில இருந்துச்சுன்னா you can have the entire law on the amendment of pleadings க்கு இருக்கக்கூடிய entire law, இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டையும் சம்மரைஸ் பண்ணி சொன்னதுதான் 2022 6 CTC 485. This is a Supreme Court judgment reported in 2022 6 CTC 485 LIC versus Sanjeev Builders. It is a recent judgment of Honorable Supreme Court which summarized the entire law on amendment of pleadings. இதை நீங்க ஒரு தடவை படிச்சிருங்க. My request is please read this judgment leisurely, because it is a summarizing of all the principles related to Order 6 Rule 17 pleadings up to date. இது நீங்க கையில இருந்துச்சுன்னா வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. 2022 6 CTC 485. It is a recent judgment LIC versus Sanjeev Builders. More particularly, paragraph number 70. This is the Bible for understanding the nuances of Order 6 Rule 17 amendment of pleadings. Sari. Pleadings amendment power nu solreenga sir. What is the difference between plaint and written statement? This is also stated in the judgment la idayum romba deeper discuss pannirukanga. But adukku or illustration. Ennaikume plaint amendment க்கும் written statement amendment க்கும் rules, guiding principles are one and the same, little difference. See, இப்போ written statementல defendantக்கு இருக்கக்கூடிய ஒரு scope என்னன்னா, he can take many I can say that he can take contradictory pleadings, but mutually destructive இருக்கக்கூடாது. See, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு illustration சொல்றேன். நான் ப்ளீடிங்ஸ்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்டதல்ல, எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து, நான் இந்த தேதியில பொசஷன்ல இருக்கிறேன்னு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். நம்ம அடிக்கடி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கடைசி ஒரு பேராகிராஃப்ல நம்ம இந்த சொத்தில் நாங்க ரொம்ப காலமா தொடர்ச்சியாக பொசஷன்ல இருந்து எதிரிடை பாத்தியம் மூலமாகவும் இந்த பிரதிவாதிக்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டதாகும் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ நீங்க எல்லாமே
ஒரு 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 ஸ்டீரியோ டைப் ப்ளீடிங்ஸா ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கடைசி பேராகிராஃப்ல இருக்கும். நீங்க எந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்க முதல்ல ஒரு 4 வரியில பிளைண்ட் 4 பேராகிராஃப்ல பிளைண்ட்ல இருக்கிறத தப்பு தப்பு தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே வருவாங்க, டினை பண்ணிட்டே வருவாங்க. நெக்ஸ்ட் தே வில் ஸ்டார்ட் தேர் ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் ஆர் தேர் ரைவல் கிளைம் ஆஸ் அகேன்ஸ்ட் தி பிளைண்ட். நீங்க கடைசியா இந்த ஃபினிஷிங் பேராகிராஃப்ல இந்த சொத்து இந்த பிரதிவாதிக்கு எதிரிடை பாத்தியம் மூலமாகவும் பாத்தியப்பட்டது அப்படின்னு ஒரு வாதி எழுதியிருப்பாங்க. இது மிஸ் பண்றாங்க. இது நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நீங்க சார் டிஃபெண்டன்ட் வந்து ஒரு செப்பரேட் ட்ரேசிங் ஆஃப் டைட்டிலிங் சொல்லிட்டு அட்வர்ஸ் பொசிஷனையும் ப்ளீட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ கான்ட்ரடிக்டரி ப்ளீ, பட் இட் இஸ் நாட் அ மியூச்சுவலி டிஸ்ட்ரக்டிவ் ப்ளீ. ஒரு ப்ளீ இன்னொரு ப்ளீயை அழிக்கக்கூடியதோ அதை வந்து தகர்த்து எறியக்கூடிய ப்ளீயோ அல்ல, but it is a somewhat contradictory plea. It can be pleaded as a shield in the written statement. Then such pleadings விட்டுட்டாரு, ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த ப்ளீடிங்ஸை சேர்க்கணும்னு நினைக்கிறார். பிகாஸ் இவருடைய டைட்டில் டாக்குமெண்ட்ல பிராது தவசின் சொத்துல 60 சென்ட் இருக்கு, இவருக்கு 50 சென்ட் தான் டைட்டில் ரைவல் கிளைம் ப்ரூவ் பண்ற அளவுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. பட் இவர் 60 சென்ட்லயும் பொசஷன்ல இருக்கிறாரு, அதுக்கு பட்டா இருக்கு, அதுக்கு கிஸ்து ரிசிப்ட் இருக்கு, கம்ப்ளீட்டா அடங்கல் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா டைட்டில் 50 சென்ட்டுக்கு தான். ஆனா இவருடைய பொசஷன் இஸ் ஃபார் 60 சென்ட்ஸ். தென் இதெல்லாம் ப்ளீட் பண்ணாம விட்டாங்கன்னா தென் 50 சென்ட்டுக்கு மட்டும் தான் டைட்டில் இருக்கு, அதனால பிளைண்டிஃப்க்கு எதிராக இவர் வந்து முழுமையான ஒரு ரைவல் கிளைமை ப்ரூவ் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் he want to bring that, see I am in possession of, even though I am having a title as stated above, I am in possession of entire 60 cents, which is a suit scheduled property. Therefore, I am having a better rival claim as against the plaintiff. Plead பண்ணி அதுக்கு ஒரு paragraph add பண்ணணும்னு நினைக்கிறாரு. This luxury for the defendant to take such contradictory plea in the written statement is always there, but it is not available to the plaintiff. Contradiction plaintiff முன்னுக்கு பின் முரணா ப்ளீட் பண்ண முடியாது. This is the little difference guiding the principle of amendment of plaint and written statement. Next, defendant கொடுத்த அட்மிஷனை வித்ரா பண்ற மாதிரி ப்ளீடிங்ஸ்ல சப்போஸ் உறவு முறையை அட்மிட் பண்றாரு. ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு சொல்றேன், plaintiff is coming for a suit for partition. அதுல அவர் என்ன ப்ளீட் பண்றாரு, ஏங்கிறவர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தான் என்னுடைய தந்தையார், அவருக்கு பிங்கிற ஒரு நபரோட கல்யாணம் ஆகி அதன் மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் டிஃபெண்டன்ட் 1 to 3. அந்த பிங்கிறவங்க இறந்த பின்னால் எங்களுடைய தாயாரான சிய கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இந்த கல்யாணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் நாங்க. The suit scheduled property is a self-acquired property and I am entitled for a share after the demise of A, our father. நாங்க போய் மூத்ததாரத்து குழந்தைகளிடம் கேட்டோம், அவங்க கொடுக்கல, அதனால we come forward with this suit for partition ஒரு பிளைண்ட போடுறாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் D1 D3 இந்த ஃபேக்ட பர்டிகுலரா ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் செகண்ட் மேரேஜ் வாஸ் கான்ட்ராக்டட் பை A with C அப்படிங்கிறத அட்மிட் பண்ணி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டுறோம். தென் we find that இல்ல இதை நம்ம சொல்லக்கூடாது, there is something to be stated regarding the validity of the second marriage. We want to expose it as a void marriage. இந்த ப்ளீடிங்ஸை வித்ரா பண்ணி, இந்த அட்மிஷனை வித்ரா பண்ணி அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்னொரு ப்ளீடிங்ஸ் போட முடியும். that too after post trialனா, after framing of issuesனா, it is completely not possible on the side of the defendant. Because you have committed an admission in your pleadings that the second marriage is contracted after the demise of the first wife. This is an admission in favor of a plaintiff that cannot be taken away by filing an amendment. இதே மாதிரி சின்ன பிரின்சிபிள்ஸ் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் plaint and written statement. And second thing, this amendment power given to the court to make or to allow the parties to make amendment is not to take away the admission or a right conferred on the other side. Other side, for example, இன்னொரு illustration, post trial
PW1 விசாரிச்ச பிறகு PW1 அட்மிஷன்ஸை ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை பிளைண்டிஃப் கொண்டு வராருன்னா இட் இஸ் நாட் பெர்மிசபிள் அண்டர் ஆர்டர் 6 rule 17, even if the petition are filed with an intention that it is only to explain this admission அப்படின்னா அந்த explanation, if it is going to take away the admission made by PW1 na, that should not be entertained. All these principles are summarized in 2022 6 CTC 485. Then Order 6 Rule 18, Order 6 Rule 17 நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். பட் Order 6 Rule 18 what it says அப்படி நீங்க பாத்தீங்கன்னா failure to amend after order. It is very important provisions. நம்ம ஆர்டர்ஸ் ஏன் இது இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். Order 6 Rule 17 அளவாயிருக்கும். அளவான பிறகு வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அடாப்டட் பை த கோர்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா த ப்ரொசீஜர் அடாப்டட் பை த கோர்ட் இஸ் டு போஸ்ட் த கேஸ் ஃபார் ஃபைலிங் அமெண்டட் பிளைண்ட். ஏன் அப்படி போடுறாங்க? அமெண்டட் பிளைண்ட்டுக்காக ஏன் கேஸை அட்ஜென்ட் பண்ணணும்? Order 6 Rule 17 அலௌட் ஸ்ட்ரைட்டாவே ஏன் நீங்க வந்து கேஸை ப்ரொசீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பாத்தீங்கன்னா this process of posting the case for filing amended plaint is only under Order 6 Rule 18, because under Order 6 Rule 17, even though the pleadings of the party becomes court record, the court is granting permission to the parties to amend their pleadings. If they want to amend their pleadings, after getting that order, they must make a change in the original pleadings. நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். What is the effect of amending a portion of a pleading na? It will take effect back from the date of the original pleading. வேற ஒன்றும் இல்லை. சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் டிக்ளரேஷன் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் மாத்தினீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ப்ரையர் சூட் இன்ஸ்டியூட் ஆன டேட்ல இருந்து எஃபெக்டுக்கு வந்ததாக இருக்கும். தென் amendment can be allowed with a restriction. This declaration prior will take effect only from this time. Always என்னன்னா if the court feels, இப்போ நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அதர் சைடு வந்து டிக்ளரேஷன் ப்ரையர் வந்து பார்டு பை லிமிடேஷன் சொல்றாருன்னு வைங்க சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன்ல. எப்படி லிமிடேஷன் பார்டு அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு ஆஸ் யூஷுவல் இட் இஸ் a mixed question of factங்களா பேசும்போது ஆர்குமெண்ட் பேசும்போது அது ஒரு முன்னுக்கு ஒரு சின்ன விதத்துல அது லிமிடேஷனுக்குள்ள வர்ற மாதிரியும் இருக்கு. ரொம்ப அது ஒரு ட்ரையபிள் இஷ்யூ மாதிரி இருக்குன்னா கோர்ட் கேன் அலோவ் தட் Order 6 Rule 17 with the condition that this declaration prior will take effect only from the date of the amendment petition. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து கண்டிஷனலா Order 6 Rule 17 அப்ளிகேஷன் அலோவ் பண்ணலாம். அந்த கண்டிஷன் இல்லைன்னு வைங்க, then this the declaration prior will come into effect from the date as it has been there from the first date of the plaint. அதனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட this amendment is allowed. This declaration of title is introduced in the plaint, permitted to be introduced in the plaint only from the date of the petition, date of the amendment petition or date of the order. இப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கும் ட்ரையல் கோர்ட்டுக்கு பவர். Let us now come to Order 6 Rule 18. இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணல, அமெண்ட்மெண்ட் அலோவ் ஆன பிறகு அமெண்டட் பிளைண்ட் போடல, அமெண்டட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடல, then what is the procedure அப்படின்னு கேட்டீங்கன்னா the word used is if a party who has obtained an order for leave to amend does not amend accordingly within the time stipulated for the purpose of the order, or if no time is thereby limited, then within 14 days from the date of the order. Next very ரொம்ப important, he shall not be permitted to amend after expiration of such limited time as foresaid, and of such 14 days as the case may be, unless the time is extended by the court. See why I want to emphasize on this provision na, suppose Order 6 Rule 17 பெர்மிஷன் வாங்கின பிறகு நீங்க அந்த ப்ரையரை இன்கார்பரேட் பண்ணி Order 6 Rule 18 நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா that amendment leave goes. You cannot continue with the suit with the amended prior. Then the original pleadings வச்சுதான் நீங்க சூட் நடத்தணும். சூட்லயோ ரிட்டன் பிளைண்ட்லயோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயோ லீவ் அண்டர் Order 6 Rule 17 வாங்கின பிறகும் the matter அந்த இடத்துலயே எண்ட் ஆகல. The tail of the climax சொல்லுவாங்க இல்லையா, that comes in Order 6 Rule 18.
ஆர்டர் 6 ரூல் 18 படி நீங்க அந்த லீவை இன்கார்பரேட் பண்ணி ஒரு அமெண்டட் ப்ளீடிங்ஸ் போடணும். சப்போஸ் யூ ஃபெயில் டு டூ இட், வாட் இஸ் த டைம்னா ஒண்ணுமே சொல்லைன்னா 14 நாளுக்குள்ள போடணும். இல்லாட்டா எக்ஸ்டென்ஷன் வாங்கணும். இல்ல வெர்ஜ் ஆஃப் தி ட்ரையல்ல தான் இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னா கோர்ட் கேன் லிமிட் த டைம் வித்தின் 10 டேஸ்க்குள்ள போடுங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம். டைமே சொல்லாட்டா 14 டேஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் கோர்ட்டு. ஃபர்தர்மோர் அந்த டைமை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். இஃப் இட் நாட் டன் within the time stipulated by the court, then the party who obtained the leave to amend their prior pleadings under Order 6 Rule 17 are not entitled to continue with the newly amended pleadings. They can continue only with their original pleadings. It plays a vital role if it is a post-trial amendment. ஏன்னா போஸ்ட் ட்ரையல் அமெண்ட்மெண்ட்ல நீங்க ஆர்டர் 6 ரூல் 18 கம்ப்ளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, there is no question of filing further written statement, there is no question of reframing the issue, there is no question of recalling any witness who were already examined. இதெல்லாம் நீங்க விட்டுருவீங்க. இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு போயிடும் நீங்க லீவ் வாங்கின பிறகு ஆர்டர் 6 ரூல் 18 கம்ப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா. அண்ட் இட் ஹாஸ் டு பி கம்ப்ளைட் வித்தின் 14 days. நமக்கு தெரியும் இன்னைக்கு அமெண்டட் பிளைண்ட் காப்பி அப்படின்னு போட்டு டைரி ஒரு போது ஒரு 2 மாசம் 3 மாசம் டைரியா போகுது. தட் இஸ் நாட் பெர்மிசிபிள் அண்டர் ஆர்டர் 6 ரூல் 18. Therefore, it is also a very important provision when you deal with amendment of pleadings. Next, we come into Order 7. Order 7, particulars of plaint and other things. நீங்க இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, as I already stated in the opening of my lecture, that discussion class ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி ஒரு டிராஃப்டிங் ஸ்கில்லுக்கு ஆர்டர் 7 நீங்க முதல்ல ரொம்ப கூர்மையா ஆர்டர் 7ல இருக்கக்கூடிய நீங்க ஆர்டர் ரூல் 1ல இருந்து ரூல் 8-9 வரைக்கும் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆட்டோமேட்டிக்கலி கெட் தி ஐடியா ஆஃப் டிராஃப்டிங் அ பிளைண்ட். அண்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல as already discussed with you, the point comes for consideration is Order 7 Rule 10 and Order 7 Rule 11. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி Order 7 Rule 11, Order 7 Rule 10 relates to return of plaint. Order 7 Rule 11 relates to rejection of plaint. Sir, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? How it comes? See, if you look into Order 7 Rule 10, it has to be looked along with Order 7 Rule 9, the procedure for admitting a plaint. See, where the court orders that summons be served on the defendants in the manner provided in Rule 9 of Order 5, it will direct the plaint to present as many copies of the plaint on a plain paper and the defendants within 7 days from such order along with the requisite. The Order 7 Rule 9 compliance ஆயிட்டுனா it means that the court has taken the plaint for service of summons upon the defendant. Then it amounts to admission of the suit. It has given the number. Next, the power is there. அப்புறம் admit ஆன பிறகு எதுக்கு சார் the power of return of plaint? If the court feels that subject to the provisions under Rule 10A at any stage of the suit, if the court feels that it is having no jurisdiction, it has to be tried by some other court having jurisdiction. For illustration, plaint admit பண்ண பிறகு either on the application or by the pleadings of the defendant or perusal of the plaint, court itself comes to a conclusion. For ஒரு illustration, valuation of the suit property is more than the pecuniary jurisdiction conferred upon the court. Then reject பண்ணணுமா? தேவையில்லை. Undervaluation is also a ground therein. But if it has to be rejected, it can be tried by another court having a jurisdiction. அப்படின்னா before exercising power under Order 7 Rule 11, it can be returned to the plaintiff to present it before the court having a correct jurisdiction. இது ஒரு illustration. Next ஒரு illustration. Territorial jurisdictionல subject matter present பண்ணி
ஃபைலுக்கு எடுத்த பிளைண்டாக இருந்தாலோ ஃபைலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளைண்டாக இருந்தாலும் the word used in order 7 rule 10 order 7 rule 11 is plaint not suit. Therefore even before numbering or after numbering, because the word used therein is plaint, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்றாங்க at any stage of the suit. Therefore before numbering ஆக இருந்தாலும் நம்பர் பண்ணி எடுத்து சூட் நடந்துட்டு இருக்கிற டயத்துலயும் if it felt that the court which is having the suit on application by the defendant or of its own felt that territorial jurisdiction கூட வரல. Now it comes into the territorial jurisdiction of another municipal court or another sub-court. Then it can be written to the plaintiff to be presented before the court having jurisdiction and continue with the trial in that court which is having jurisdiction. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10A என்னன்னா, it must fix the date. Power of the court to fix the date of appearance in the court where the plaint is to be filed after its return. எப்படி order 6 rule 18 having more importance following order 6 rule 17, 10A is also having some importance when the plaint is written. Order 7 rule 10 written on a plaint க்கு இந்த டேட்ல இந்த கோர்ட் முன்னாடி having jurisdiction you can represent it. Again இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, if you are not representing it before this court on the date fixed by the court which has written the plaint, then it becomes further complication. You must get the leave from the court to before which you are going to present. There comes the representation delay and other things which follows with the power conferred under rule 10 capital A. Next, order 7 rule 11. Order 7 rule 11, as already we discussed while dealing with order 6 rule 17, it is a power vested with the court to reject a plaint even before numbering the suit, and grounds stated therein are only illustrative and it is not exhaustive. And the rules for exercising this power under order 7 rule 11 is to be take the entire plaint and not rejection of partial plaint. Next, plaint na enna appadina, it also includes the annexed documents supporting the pleadings in the plaint. Suppose if a document annexed with the plaint makes it very clear that the suit is barred under any law, then by reading that document, court can reject that plaint. Next, போட வேண்டிய இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்டை போடாம, for example or illustration, if a suit was filed by a power of attorney, or if the suit is filed by virtue of a contract between A and B, and B files a suit on behalf of A, அந்த கான்ட்ராக்ட் போடாமையே நான் இன்னாருடைய கான்ட்ராக்ட்ல ரைட்டை வச்சு ஐ எம் ஃபைலிங் சூட், contract, an agreement, a business agreement or a contract, any other contract such as even a power of attorney, a special power of attorney, இதை சொல்லாம எதுவும் மறைச்சு இது plaint document போடாம if he is come forward with the plaint, then it is also a defect in the plaint, and without that document the plaint cannot stand, then it is a ground for rejection. So all these things, and the settled proposition is when the power of rejection of a plaint is to be exercised, plaint pleadings, so plaint annexer documents in thavira, the court cannot go beyond these pleadings. Written statement la idu solli irukradanaala, written statement la pleading la irukradanaala in the plaint becomes vexatious. That cannot be said. Only the plaint, it is something akin to the powers of quashing an FIR under 482. FIR படிச்சு ட்ரைபல் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா 482 எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதல் தான். பிளைண்ட படிச்சு ட்ரைபல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா the rejection is not possible. Then second thing, there are some grounds where the suit can be dismissed. Finally suit dismiss பண்றதுக்கு உண்டான grounds இருக்கலாம், but that grounds cannot be a ground for rejection of plaint.
என்ன அப்படி சார், அப்படி என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிட் பை ரெஜுடிகேட்டா, செகண்ட் ஆர்டர் டு ரூல் 2, பார் பை லிமிடேஷன், ஆல்வேஸ் இட் இஸ் a mixed question of fact and law, and these are all the ஒரு illustrative grounds which says that ஏன் பார் பை எனி அதர் லாங்கிறதுல பார் பை லிமிடேஷனையும் கொண்டு வரலாமே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தெர் ஆர் கிரவுண்ட்ஸ். ஆர்டர் 7 ரூல் 11ல பார்ட் பை எனி லான் இருக்கு. ஸோ லிமிடேஷன் ஆக்டும் ஒரு லா தானே சார், அதுக்குள்ள பார் பை லிமிடேஷன், தேர்ஃபோர் இட் இஸ் a ground for ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு கொண்டு வரலாமேன்னு பாத்தீங்கன்னா, தி கிரவுண்ட் ஃபார் ரிஜெக்டிங் எ பிளைண்ட் அண்டர் தி லிமிடேஷன் ஆக்ட் இஸ் ரொம்ப காஷியஸா இருக்கணும், ரொம்ப காஷியஸா அந்த கிரவுண்ட் டீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் எனி எக்ஸ்பிளனேஷன் இன் த பிளைண்ட் trying to bring the suit within a limitation. For example, ஒரு illustration சொல்றேன். சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு போடுறாரு. நீங்க அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் லிமிடேஷன், சூட் ஃபைல் பண்ண டேட். பட் he is giving some averments in the plaint that there is a demand, there is a request to the defendant, he has denied it, and there is a telephonic conversation and it was intimated to அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதுறாருன்னு ஒரு நரேஷன் வச்சுக்கோங்க. then it is a doubt. பிளைண்ட்டை பார்டு பை லிமிடேஷன் ரிஜெக்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது டவுட். therefore always the point that it is a barred by limitation always has to be looked into very very seriously, because limitation aspect is a mixed question of fact and law. so அதே மாதிரியான டயத்துல இந்த ப்ரொவிஷன் ஆஃப் கிரவுண்ட் அண்டர் ஆர்டர் 7 ரூல் 11 that is under barred by lawங்கிறது எக்ஸசைஸ் பண்ணாம you must make the trial to go on. அதே மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ரெஜுடிகேட்டா, ஆர்டர் டு ரூல் 2 இதெல்லாம் ட்ரையபிள் இஷ்யூஸ். இதெல்லாம் எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய அவர்மெண்ட்ல இருந்தும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல இருந்தும் இந்த சூட் ஃபைனலா டிஸ்மிஸ் ஆகலாம். பட் அந்த கிரவுண்ட ஆர்டர் 7 ரூல் 11ங்கிற ஸ்கோப்புக்குள்ள கொண்டு வந்து என்கொயரி பண்ணி அதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்து ஒரு பிளைண்ட்டை ஒரு சூட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர் இஸ் நாட் அண்டர் ஆர்டர் 7 ரூல் 11. இதுதான் ஆர்டர் 7 ரூல் 11 இருக்கக்கூடிய புரியுது. நெக்ஸ்ட், இஃப் யூ கம்ஸ் டு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இஸ் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். ஆஸ் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் தேர் ஆர் மெனி ஸ்மால் ப்ரொவிஷன்ஸ் கனெக்டட் அண்டர் கோர்ட் ஃபீ ஆக்ட், ஆர்டர் 14 and section 12 of court fee act, section 13 of court fee act, இதெல்லாம் கொஞ்சம் comes into play. but before ஒரு common man languageல framing of issuesனா என்னன்னா, I can say it in a common man language, it is something like having a ring for a boxing match. எப்படி ஒரு பாக்ஸிங் மேட்சுக்கு ரிங் இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு சூட் ட்ரையலுக்கு framing of issues is very important. framing of issues இல்லாம ஒரு சூட்டை நீங்க நடத்துனீங்கன்னா இட் வில் பி எ கயாஸ். நெக்ஸ்ட், கரெக்டான இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணாம ஒரு சூட் ட்ரையல் இஃப் இட் ஸ்டார்டட், பிகாஸ் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னு வந்த உடனே சார் இது ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவான டாபிக் தானே, இட் இஸ் கம்ப்ளீட்லி பர்டன் அப்பான் தி கோர்ட். நமக்கு என்ன அதுல இருக்கு, ப்ளீடர்ஸ் பாருக்கு அதுல என்ன ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி நம்ம நினைப்பது தவறு. Because we are playing a major role. If you look into order 14, it is completely a responsibility of the bar to assist the bench to frame issues. அப்படி frame assistance ஓட frame பண்ணாத suit completely will result in injustice. Because why I'm saying is, always there is a saying that if you ask a wrong question, the answer will be definitely a wrong answer. Only if you ask a correct question, you can try to get a correct answer. Therefore, question wrong இருந்தா answer கண்டிப்பாக தவறாதான் இருக்கும். If the question is asked in a correct question, then you can try to get the correct answer. That is the first step. Next, what is the responsibility of the bar in framing these issues? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடைமுறையில நடக்கிறது இல்லை. அது நடக்குதாங்கிறது நீங்க தான் சொல்லணும். the persons who are there in the trial side.
draft issues கொடுக்க சொல்லுவாங்க. The suit will be posted for filing draft issues. Draft issues ரெண்டு சைடு கொடுத்த பிறகு there will be some arguments in framing the issues. சார் இப்படி ஒரு ப்ரொசீஜர்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. If you see order 14, more particularly order 14, if you take rule number 4 of order 14, rule 4 gives the power to the court that court may examine witnesses or documents before framing issues. Issues frame பண்றதுக்கு முன்னாடி draft issues போடணும். Draft issues போட்ட பிறகு if the court feels that if you want to produce or if you want to peruse some documents, if the court feels that it wants to hear some witnesses, even for framing the issues, this process under rule 4 of 14 can be followed. இது நடைமுறையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. How far it is followed in trial court தெரியல, but it is an important aspect in framing of issues. சரி, இதை எப்படி இல்லஸ்ட்ரேட்டிவா அவங்க முன்னாடி விளக்குறது? Because the framing of issues gives rise to many right thereafter. இப்போ நீங்க framing of issues வச்சுதான் who has to start the evidenceங்கிறதையே டிசைட் பண்ணலாம். Because the plaintiff can reserve his right and make the defendant to start the evidence depends upon the framing of issues. So if it's so, how we can develop this? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா first thing, framing of issuesல illustrative examples நான் உங்களுக்கு சொல்லணும்னா, if it is a suit for partition, let us take it is a suit for partition. Plaintiff வந்து suit for partitionல எனக்கு இன்னாருடைய சொத்து, இன்னாருடைய வாரிசுனா, this is the relation, this is the genealogy. Therefore, I seek the defendant was refusing to give partition. Therefore, I am coming forward with this suit for partition. Defendant will raise a defense of a testamentary succession. Or willங்கிறது என்னன்னா, it's a testamentary succession which comes in the way of cutting the natural succession. So testamentary succession plead பண்றார். Plead பண்ண உடனே framing of issuesங்கிற ஸ்டேஜ் வருது. Plaintiff draft issueல, sir, the suit can be decided by simply testing if the defendant projecting a will is proved in accordance with section 63 of Succession Act read with 68 of Evidence Actங்கிற இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணி நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாலே this suit can be decided and he has to start the evidence. If he lead evidence, I will cross examine. That comes to the end. That is the entire length and breadth of the suit. அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு வச்சுங்க, it is very attractive. If it is attractive now, whether it is a correct way of framing issues, definitely not. Will project பண்ணதுனாலேயே will டிசைட் பண்ணிட்டா சூட் ஃபார் பார்ட்டிஷன் முடிஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுக்கு முன்னாடி சூட் ஃபார் பார்ட்டிஷன்ல என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும்? வெதர் ஃபர்ஸ்ட் சூட் ஃபார் பார்ட்டிஷன்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் தி நேச்சர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், whether all parties are available before the courts. Third, whether the suit is correct or it is not hit by partial partition. Fourth, whether the properties added in the plaint are available for partition. அதாவது நேச்சருக்கு அப்புறம் அது available for partition. There comes fifth issue தான், whether the testamentary document pleaded by the defendant will cut or come in the way of getting a partition by the plaintiff. This is the way of framing issues in the suit for partition. இதை ஃப்ரேம் பண்ணாம அட்ராக்டிவா வில் ப்ளீட் பண்ணிருக்கிறாரு, வில்ல டிசைட் பண்ணாலே the suit will come to an end அப்படிங்கிறது is completely incorrect. Therefore, framing of issues, more particularly under rule 4, if the court needs to peruse some document, peruse பண்ணக்கூடிய document is unstamped, if it is completely unregistered, or whether it is a document aged more than 30 years and the execution attack பண்ணா, whether a will can be introduced as a defense, whether the will is correct or wrong, அதை நம்ம பண்றது. Sometimes even letter communication between the parties plays a vital role in framing of issues. Therefore, these are all the aspects to be considered. And more than that, court is having
a power to struck off the plaint or struck off the issues and reframe the issues even before pronouncing the judgment. That is the power which was given under Rule 5 of Order 14. சரி, அப்படி ஃப்ரேம் பண்றாங்க, அப்படி ரீஃப்ரேம் பண்றாங்க, அப்படி ஒரு இஷ்யூவை ஸ்ட்ரக் ஆஃப் பண்றாங்க, இம்பார்ட்டன்டான இஷ்யூவா இருக்கும், ஸ்ட்ரக் ஆஃப் பண்றாங்க. இல்லாட்டா ஒரு இஷ்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு court feels that it is going to be reframed. Then what is the procedure? Under Rule 5 of Order 14, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, the judgment which holds the field is 2014 4 CTC 862. 2014 4 CTC 862. This is the division bench judgment of our High Court, which specifically says if there is any striking out of any issue or if the issue is going to be reframed by the court, then hearing of the parties is very much necessary before striking out of issues, before reframing, and before adding additional issues. Hearing the parties is very much necessary, and this power has to be exercised only after hearing the parties. ஏன் அந்த ரைட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை கேட்கணுங்கிறது ரூல் 4ல இருக்கு. டாக்குமெண்ட்டை பெருஸ் பண்ணணுங்கிறது இருக்கு, ப்ளீடிங்கை படிக்கணுங்கிறது இருக்கு. ஒன்லி இந்த ஸ்கோப்ல இருந்துதான் if it is going to be restructured, then the parties has to be heard. See, இதுவுமே ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது it's a real question. ஏன்னா in many suits additional issues were framed, whether it was framed after hearing the parties, whether it has to be reframed after hearing the parties. ஏன்னா நம்ம இந்த portion of framing issuesல we are not concentrating much. We are concentrating on leading evidence, recall evidence, who has to start the case. இப்படிதான் இருக்கே தவிர pleadingsல கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு, எவிடன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு we are not concentrating in framing of issues. These aspect 2014 4 CTC 862, please have one reading which will completely deals with right of parties, right of the counsel in framing, responsibility. I can say it is a responsibility towards the bench. In Order 14, Rule 4 and 5, இந்த வகையில what are all the issues can be framed, reframed and struck off எல்லாமே இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான ஆஸ்பெக்ட் பிஃபோர் கோயிங் டு ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர் 6ல நம்ம வந்து செட் ஆஃப் கவுண்டர் கிளைம்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐ வில் டச் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. நீங்க ஆர்டர் 6 ரூல், நீங்க how the counter claim, how the set off has to be done அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, if you take the order 8ல நீங்க பாத்தீங்கன்னா counter claim, set off, additional subsequent pleadings are there. See, order 8ல plaint and written statement, plaint or written statement pleading definition has not been expanded. But first, இதெல்லாம் right of a party in a suit. Then subsequent pleadings, whether it is possible. Sir, எப்படி subsequent pleadings? There are additional written statements, there are reply statements filed, whether it will come under the definition of pleadings. But order 6 என்ன சொல்லுதுன்னா, ஜெனரலா pleadingsனா plaint இல்லாட்ட written statement தான pleadings னு சொல்றாங்க. How it comes அப்படின்னா, first you look into order 8 rule 9, which deals with subsequent pleadings, which says plaint written statement தவிர்த்துட்டு there cannot be any new pleadings, but leave of the court order there can be a subsequent pleadings. That is how additional written statement and sometimes the reply statement, replica statement and the side of the plaintiffs are entertained only with the leave of the court. Next, what is set off and what is counter claim, what is the difference, sir அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, counter claim set off is directly related to the plaint cause of action, plaint prior, what has been stated out in the plaint.
அதற்கு நேராக அதற்கு ஆப்போசிட்டா பிளைண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பிளைண்டினுடைய காஸ் ஆஃப் ஆக்ஷனை தொட்டு டிஃபெண்டன்ட்டுக்கு பிளைண்டிஃப் மேல இருக்கக்கூடிய செட் ஆஃப் பண்ணக்கூடிய கிளைம் தான் தி செட் ஆஃப் ஆன் தி சைட் ஆஃப் தி டிஃபெண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனோட அதை நான் ஐ ஹவ் டு கோ த்ரூ தட். இது இப்போ நான் டிஸ்கஷன்ல இஃப் யூ ஐ வில் டேக் தி நேச்சர் ஆஃப் தி சூட் இஸ் அ மணி சூட். இல்லாட்டா இட் இஸ் அ சூட் அவுட் ஆஃப் அ transaction in a business, completely a set off in a money claim னு வச்சுக்கோங்க. பிளைண்டிஃப் சொல்றார் டிஃபெண்டன்ட் இருக்குது எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வர வேண்டியிருக்கு பேஸ்ட் அப்பான் தீஸ் எவிடன்சஸ். ஹி நரேட்ஸ் a story and go for a claim of for money and the defendant files a set off in his written statement stating that yes, it is true that this is the money payable to the plaintiff from my side, but actually we have another transaction in which the plaintiff has to pay me this much of amount. Therefore, this amount is a set off to the claim made by the plaintiff. He can raise it, and such type of pleas filed in the written statement can be treated as a set off to the plaintiff. And if it's so, the court can take the cognizance of this set off and immediately pass a degree on this set off and continue the suit for the remaining claim. Next, we come to the concept of counter claim. What do you mean by counter claim? Set off kum counter claim kum undana difference enna the cause of action counter claim kum undana provision neenga eduthu vaasichingna the time for giving rise to cause of action for a counter claim is there. Counter claim ங்கிறது கிராஸ் சூட்டா கூட இருக்கலாம். கிராஸ் சூட் அதாவது ஒரு டிஃபெண்டன்ட் அதே பிளைண்டிஃப் மேல இன்னொரு தனி சூட் போடுவதற்கு பதிலாக இதுலயே கவுண்டர் கிளைம் போட்டு இண்டிபெண்டன்ட் சூட் இல்லாம இந்த சூட்டோட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு தனி சூட்டை கவுண்டர் கிளைமா போடக்கூடிய ரைட்டு தான் கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணக்கூடிய ரைட். தென் அது நான் அன்இமேஜினபிளா ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுப்பாங்களா ஒரு வரையறை இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா the cause of action has to be before or after filing of the claim, and the restriction எப்படி கொடுத்துருக்காங்கன்னா it has to be cause of action for the counter claim has to be within the limitation for the defendant to file his written statement. The time fixed for written statement இருக்கு இல்லைங்களா, ஒரு பிளைண்ட் போட்டு சமன்ஸ் ரிசீவ் ஆகி 90 நாட்களுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும்னு இருக்கக்கூடிய ரூல், அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அந்த பிரதிவாதிக்கு வாதிக்கு எதிராக எழக்கூடிய எந்த வழக்கு மூலத்திலையும் மேபி ரிலேட்டட் டு தி சேம் சப்ஜெக்ட் மேட்டர், மேபி ரிலேட்டட் டு சம் அதர் சப்ஜெக்ட் மேட்டர், பட் ஆஸ் அகெயின்ஸ்ட் தட் பிளைண்டிஃப் இந்த டிஃபெண்டன்ட்டுக்கு ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னா அதை ஒரு தனி சூட்டாக ஃபைல் பண்ணாம இந்த சூட்டோட சேர்ந்து கவுண்டர் கிளைமாக ஃபைல் பண்ணுவதற்கு ஒரு விண்டோ கொடுக்கக்கூடியதுதான் இந்த கவுண்டர் கிளைம்ங்கிற ரைட். தென் இஃப் சச் கவுண்டர் கிளைம் இஸ் ஃபைல்டு, தென் இட் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் சூட்டை தான் இங்க ஒரு அனெக்சரா கவுண்டர் கிளைமா போடுறோம். சப்போஸ் இந்த கவுண்டர் கிளைம் போட்ட பிறகு இதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடக்கூடிய நபர் யாருன்னா இந்த வழக்கினுடைய வாதி. அவர் இதற்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிப்ளை டு தி கவுண்டர் கிளைம். சரி, அப்படி அவர் ரிப்ளை போடல, இல்லாட்டா அந்த ரைட் ஆஃப் ஃபைலிங் ரிப்ளை எப்படி கவனம் ஆகுதுன்னா தி ரைட் ஆஃப் அ டிஃபெண்டன்ட் டு ஃபைல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் ரைட் இருக்கோ 90 days கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா இட் இஸ் ஒன்லி டைரக்டரி. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கான்ட்ரடிக்டரி ப்ளீ பண்ணலாம். These are all the rights available for this plaintiff in filing a reply to the counter claim. Counter claim பொறுத்த மட்டும் போடக்கூடிய பிரதிவாதி தான் அதுல வாதி. வழக்குல ஒரிஜினல் வழக்குல வாதியா இருக்கிறவர் தான் கவுண்டர் கிளைமினுடைய பிரதிவாதி. ஏன் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு தனி சூட் போடுவதற்கு பதிலாக இந்த டைம் லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஸ் ஆஃப் ஆக்ஷன்னால மட்டுமே இது கவுண்டர் கிளைமாக போட போகிறது. இது அதே சப்ஜெக்ட் மேட்டரோட ரிலேட்டட் டூவா இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டரா கூட இருக்கலாம்.
But cause of action has to arise before or after filing of the plaint and before the time fixed for rendering the defense in the main suit. அந்த டைம் லிமிட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறது தான் பார்க்கணும். தென் அப்படி ஒரு ரிட்டன் ரிப்ளை டு தி கவுண்டர் கிளைம் போடல அப்படின்னா எப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடாத சூட்டை எக்ஸ்பார்ட்டியா ப்ரொசீட் பண்ணலாமோ அதே மாதிரி ரிப்ளை போடாத கவுண்டர் கிளைமை நீங்க எக்ஸ்பார்ட்டியா ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட், this plaint was dismissed for default. மூல வழக்கு நடத்தாம வாதி அதை டிஃபால்ட்டுக்கு விட்டுறாரு. கவுண்டர் கிளைமும் போகணுமா அப்படின்னா போகாது. கவுண்டர் கிளைம் will be proceeded as an independent suit. There is a provision to that effect. Then there will be a degree on a counter claim as it is a degree in a separate suit. சரி, எதுக்கு சார் இந்த குழப்பங்கள் அப்படின்னா ஒரு மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிட்வீன் தி சேம் பார்ட்டிஸ் ஹேவிங் டிஃபரண்ட் சூட்ஸ் இருக்கக்கூடாது. அதை ஒரு எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வழிவகை தான் இது. ரைட். நெக்ஸ்ட் ஒரு டவுட், முன்சிப் கோர்ட்ல சூட் போட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்குள்ளதான், அந்த டைம் லிமிட்குள்ளதான் அந்த பிரதிவாதிக்கு வாதிக்கு அகேன்ஸ்டான காஸ் ஆஃப் ஆக்ஷன் வருகிறது. ஆனா அவர் போடுற கவுண்டர் கிளைம், ரிட்டன் ஸ்டேட்மெண்டோட போடுற கவுண்டர் கிளைம் முன்சிப் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸீட் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம்? எக்ஸீட் ஆகக்கூடிய கவுண்டர் கிளைமா இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் வெதர் தி டிஃபெண்டன்ட் கேன் ரைஸ் கவுண்டர் கிளைம் இன் தட் சேம் சூட்னா முடியாது. தென் கவுண்டர் கிளைம் ரிஜெக்ட் பண்ணலாமா? ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இட் ஹேஸ் டு பி ரிட்டன் டு தி டிஃபெண்டன்ட் along with the written statement to present it before the proper court having jurisdiction as an independent suit. சார், எனக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் வாதிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. காஸ் ஆஃப் ஆக்ஷன் கவுண்டர் கிளைம்ல சொல்லக்கூடிய டைம் லிமிட்குள்ளதான், தட் இஸ் தி பிஃபோர் த டைம் ஃபிக்ஸ்ட் ஃபார் ரெண்டரிங் பை டிஃபென்ஸ் குள்ளதான் வருது. சப்ஜெக்ட் மேட்டரும் சேமா தான் இருக்கு, இல்லாட்ட டிஃபரெண்டா இருக்கு. இருந்தாலும் that counter claim cannot be entertained if it is out of the pecuniary or territorial jurisdiction of the court which is trying the suit. And the course open to the court is to return the counter claim and direct the plaintiff defendant to present it before the proper court. So these are all the, and next ஒரு important aspect, இவ்வளவு நம்ம ஆர்டர் 8ல பார்த்தாலும் there is one provision which deals with the power of the court to exclude the counter claim from taking evidence. That is rule 6C. That is very important. அதுல என்ன சொல்றாங்கன்னா, where the defendant set up a counter claim and the plaintiff contends that the claim thereby raised ought not to be disposed of by way of counter claim, but in an independent suit, the plaintiff at any time before issues are settled in relation to the counterclaim apply to the court for an order that such counterclaim may be excluded, and the court may, on hearing of such application, make such order as things fit. ஒரு கவுண்டர் கிளைமா அட்மிட் பண்ணிட்டாங்க, ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம், framing of issues டயத்துல the plaintiff thinks that leading in evidence, consolidatedly framing in issues in suit and counterclaim, leading evidence will become very complexity of perum, and evidence will not be in a streamlined portion. Therefore, even if it is tried as an independent suit, exclude பண்ணி ஒரு தனி சூட்டா ட்ரை பண்ணா கூட it will leads to justice between the parties. ஏன்னா நீங்க 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 நினைவுக்கு வைக்க வேண்டியது என்னன்னா, கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணலாம் ஒரு சூட்டுல, தனி சூட் போடாம அப்படிங்கிற ரைட் எதுல இருந்து உருவாச்சுன்னா, டு அவாய்ட் காம்ப்ளெக்சிட்டி, டு அவாய்ட் மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிட்வீன் தி சேம் பார்ட்டிஸ். இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கவுண்டர் கிளைம் அண்டர் 6C எதுக்கு வருதுன்னா, கவுண்டர் கிளைம் போட்ட பிறகு again it leads to a complexity after coming into the knowledge of the pleadings in suit, pleadings in counterclaim. If the plaintiff in the original suit feels
Leading of evidence and going into the trial ரெண்டையும் சேர்த்து பண்ணா it will leads to complexity of leading evidence. He can file an application under Rule 6C and request the court to exclude this counterclaim and please try it as a separate suit. This is one of the important provision under dealing with counterclaim. And இந்த ரைட்டை நம்ம அடிக்கடி எக்ஸசைஸ் பண்றோமா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு I leave it to your discussion, and it is one of the important right. Now covering under order 8 pleadings, subsequent pleadings and other things. Now again we will come to judgment. Judgment. What is called judgment? Dictionary meaning judgment என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is a statement of reasoning for a dispute redressal. ரெண்டு பேர் வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது, அதை தீர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன்ஸ் கொடுக்கணும். That is called the dictionary meaning of judgment. Right? The judgment was how the judgment has to be there. எத்தனை நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எத்தனை நாள்ல டிகிரி கொடுக்கணும், and what is the definition of judgment, what is the definition of degree. Order 20 rule section order 20ல நீங்க பார்க்கலாம், section 2 subclass 9 எல்லாத்தையும் பார்க்கலாம். Before going to all these provisions, I want you all to read this judgment first. Judgment எப்படி எழுதணும், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எதெல்லாம் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கக்கூடாது, அதுல என்னென்ன ரீசன்ஸ் சொல்லணும், எவ்வளவு சிம்பிளா இருக்கணும், எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், how it is to be a document to the understanding of a common litigant, and it should not be a document for research. இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய லேட்டஸ்ட், it is a wonderful judgment of Honorable Supreme Court 2023 7 SCC 282. பிகாஸ் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கஷன் கிளாஸுக்கு when I attempted to make preparation, I come across this judgment 2023 7 SCC 282. See, when I read this, it is a judgment of Honorable Chief Justice of India. அதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு தடவை நம்ம படிச்சீங்கன்னா it will be useful for you to answer in the examination point of view. That is judgment skill of judgment writing. எப்படி judgment எழுதணும், how it has to be there, how it has to be framed. See, judgment writingங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஆர்டர் 20 படிக்கிறதுக்கு முன்னாடி, if you read this judgment and take order 20, it will be very, very easily understandable to you. More particularly, it is a judgment SBI versus Ajay Kumar. It is a judgment of SBI versus Ajay Kumar. It is a recent judgment, and particularly paragraph 26 and 28 வரைக்கும் it is very interesting to read, because there are many guidelines how a judgment to be written in a civil suit. First, narration of facts இருக்கணும். What the judgment says அப்படிங்கறத உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். First, there must be a narration of facts. This narration of facts must have the details regarding the parties to the suit, their rank, how they are related, and what is the judgment, the facts of the case. Next, the statement of point for determination. Then the crux of the arguments argued by both sides, and reference to judgments and how it related to the case. Then it must be continued with the reasons for the conclusion. This is the judgment which holds the field regarding order 20. The time is up, running very fast. I will ரொம்ப ஷார்ட்டா ஆர்டர் 20 பத்தி சொல்லிடுறேன். ஆர்டர் 20ல நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா, the judgment after hearing the party, the judgment has to be pronounced within 30 days, and it can be extended for another 60 days தான்.
See, இதனால தான் கன்க்ளூஷன் ஆஃப் ஹியரிங்னு டைரி யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க. See, for clarification, for rehearing the plaintiff, for rehearing the defendant. நம்ம அன்னைக்கு போனா சொல்லுவாங்க, சார் அது ஒண்ணும் இல்லை சார், டைரி பர்பஸுக்காக போட்டுக்கிறேன் அப்படின்னு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரொவிஷன் சேஸ் இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் டு பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஆஃப் ஹியரிங்ல இருந்து 30 நாளுக்குள்ள, எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ்ல 60 டேஸ்க்குள்ள. Degree has to be drafted after pronouncement of judgment. It has to be drafted within 15 days. And this judgment, முக்கியமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு பி டெல்ட். ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் என்னன்னா, இஃப் இட் இஸ் அன் எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் தென் ரீசனிங் கொடுக்கணுமா? நீங்க நிறைய கம் அக்ராஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ட்ரையல் சைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்னாலே ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும், பிரிண்டட் ஃபார்ம். அதுல பிளாங்க்ஸை மட்டும் ஃபில் பண்ணி வாதியின் வழக்கு எக்ஸிபிட் A1 to A7 நிரூபிக்கப்பட்டது, அதனால் இந்த வழக்கு தீர்ப்பாகப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டே இருக்கு. அந்த ஃபார்மெட்லயே எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய டெண்டன்சிஸ் ஆர் இன்க்ரீசிங். இந்த ஆஸ்பெக்டை டீல் பண்ணக்கூடிய நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஐ வில் ரெஃபர் யூ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஜட்ஜ்மெண்ட் which will be very useful, more particularly when the suit is decided ex parte. 2010 3 Law Weekly 472. This is very much important regarding writing of judgment and avoiding printing form judgments. அதாவது ஃபார்மெட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்மெட்ல இருக்கிறத எடுத்து எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் which was dealt in this judgment. And if the judgment deals with issue by issue, if the issues are framed, the judgment must give the conclusion for each and every issue unless it is framed in the preliminary issue. நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டா எவாலுவேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூக்கும் யூ ஹாவ் டு கிவ் ஆன்சர்ஸ். See, these ingredients of order 20, each and every rule was dealt in the judgment which I referred 2023 7 ACC 282. This is the important judgment. Read that judgment and have a look in order 20. That will give you better understanding of each and every provision and the manner of writing judgment and how the judgment has to be. And with this, I conclude this class, and once again I thank the organizers and the listeners here who was ready to spend such a long 2 hours with me in this long weekend. I thank everyone and let us meet in near future. Thank you. Sir, one question, sir. Sir. Thank you very much, sir. Yes, that's somebody there. My brother is there. Some brother is there to ask questions, please. Sir, அந்த ப்ளீடிங்ஸ்ல Yes. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு ப்ளீடிங் வந்துட்டு இன்அட்வர்டன்ஸா வந்துட்டு ராங்கா போட்டோம். அதை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல ஆர்டர் 6 ரூல் 16ல வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ப்ளீடிங்ஸ் பண்ணலாமா? Sir, according to me, Order 6 Rule 16ல நீங்க struck off pleadingsக்கு அதை நீங்க if you are first thing if you are an advocate who files a written statement na, it is always advisable to go for an amendment of written statement. Yes, and if you are opting for striking out of that pleadings na, it is very dangerous for the reason that நீங்க உங்களுடைய ப்ளீடிங் டிஃபெக்ட்னு நீங்களே அட்மிட் பண்ண மாதிரி ஆயிடும். If you go for an amendment of pleadings, you can explain, deduct and edit. Amendment is something like that, edition. Striking out is something like that, you are wavering or you are striking out or giving up some portion of your pleadings. Therefore, it is better to go for amendment than to go for striking out. See, striking off and the ABC grounds kulle irukano.
அதை விட்டு வெக்ஸேஷியஸ் ஆவோ, அபியூசிவ் ப்ராசஸ் ஆவோ, ஸ்கேண்டுலஸ் ஆவோ, அந்த ஏபிசிக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் போங்க. அதர்வைஸ் கோ ஃபார் அன் அமெண்ட்மெண்ட். இட் இஸ் எ பெட்டர் கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எனிதிங் எல்ஸ் சார்? தேங்க்யூ சார். இன்னொரு கொஸ்டின் சார், இந்த இதை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் கிளைம் செட்டாக பொறுத்த வரைக்கும் எஸ், அதை வந்துட்டு ஆஃப்டர் போஸ்ட் ட்ரையலுக்கு அப்புறம் வந்து கேட்கலாமா இல்லை ப்ரீ ட்ரையலுக்கு முன்னாடி? சார் ஆக்சுவலா எப்படின்னா, when you render your defense, it is necessary to raise counter claim. கவுண்டர் கிளைம் நீங்க எப்போ ரைஸ் பண்றீங்கிறது எப்படி வரும்னா, ப்ளீடிங்ஸோட ரைஸ் பண்ணாதான் இட் இஸ் a மேட்டர் ஆஃப் ரைட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் தம்ப் ரூல் என்னன்னா, கவுண்டர் கிளைமுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ அரைஸ் ஆகுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க கவுண்டர் கிளைமோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் தி கிளைண்ட் அண்ட் பிஃபோர் தி டைம் ஃபிக்ஸ்டு ஃபார் ரெண்டரிங் யுவர் டிஃபென்ஸ். இந்த காலகட்டத்தில் ரைஸ் ஆகக்கூடிய காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும். சப்போஸ் நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டீங்க, கவுண்டர் கிளைம் ரைஸ் பண்ணல, தென் தி ஒன்லி வே ஆஃப் ரைசிங் திஸ் கவுண்டர் கிளைம் இஸ் அண்டர் ஆர்டர் 8 ரூல் 9 சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸோட சேர்த்து ரைஸ் பண்ணணும் இல்லைங்களா? தென் இட் கம்ஸ் only with the leave of the court. Then complications are there. Therefore, cause of action arose agara time and order 8 rule 9 la irukkudiya restrictions, idu rendayum connect panna it is very difficult to raise counter claim after written statement, and along with the written statement da it is a matter of right. Thank you, sir. Any other questions? வணக்கம் சார். இந்த இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாமே கவுண்டர் கிளைம் போடுறாங்க சார், போடலாமா சார்? சார் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாம கவுண்டர் கிளைம் போட்டா கவுண்டர் கிளைம் தனி பிளைண்டா ட்ரீட் பண்ணுங்க, உங்க சூட்டை எக்ஸ்பார்ட்டியா டிசைட் பண்ணும், அவ்வளவுதான். அது ஜட்ஜ்மெண்ட். எனக்கு ஒரு கேஸ்ல கவுண்டர் கிளைம் போடுறாரு, ஸ்டேட்மெண்ட் போடாமே போட்டுறாரு. சரிங்க. இல்ல நீங்க கவுண்டர் கிளைமுக்கு உண்டான ப்ரொவிஷன் என்ன? ஆர்டர் 8 ரூல் 6A இல்லைங்களா? ஆமா சார். ஆமா சார். அது எப்படி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு? A defendant in a suit may comma in addition to his right of pleading a set off under rule 6 by way of a counter claim against the claim of the plaintiff அப்படின்னு ஆரம்பிக்கு. Therefore, the right of pleadings towards the suit தவறி விட்டுட்டா சூட்டை, ஏன்னா நீங்க வந்து சூட்டை தனியா ப்ரொசீட் பண்ணலாம், கவுண்டர் கிளைம் தனியா, ஒண்ணுக்கு ஒண்ணு இடைஞ்சலா இருக்க போறது இல்ல. நீங்க கவுண்டர் கிளைம் மட்டும் போட்டாருன்னா இட் வில் பி ஒரு இண்டிபெண்டன்ட் சூட்டா போடக்கூடியதான் கவுண்டர் கிளைமா போடுறாரு. ஒன்லி திங் இஸ் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகிற டைம் தான் டிஃபரெண்ட் இண்டிபெண்டன்ட் சூட்டுக்கும் இதுக்கும். மித்தபடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாட்டா he has to set ex parte in your suit. அப்படியே சார். என்னோட இதுல என்ன ஆகும், இப்ப நான் வந்து பிளெண்டிஃப் சொல்லுங்க. நான் வந்து பிளெண்டிஃப் சார். எஸ் சார். அவர் வந்து டேட்டா ஃபைலிங் என்னோட டேட்டுக்கு அப்புறம் 3 செமஸ்டர் அவர் கவுண்டர் கிளைம் போடுறாரு, ஸ்டேட்மெண்ட் போடாம. ஸ்டேட்மெண்ட்டுக்கு he can apply for 90 daysங்கிறது is not mandatory. See, 90 days is not mandatory. He can get time and file a written statement. But written statement podama vittarna, your suit has to be proceeded ex parte, and his counter claim you are having a right to file reply statement. சரிங்க சார். ஓகே. அது ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு இருக்கு சார். I will circulate that. Start organize. ஓகே. ஓகே சார், ஒரு சின்ன டவுட் சார். And more than that, brothers, நீங்க ஜட்ஜ்மெண்ட் பிரசிடென்ட் ஓரியன்டா போறதுக்கு முன்னாடி இஃப் யூ லுக் இன்டு தி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரீட் இட் அகைன் அண்ட் அகைன், அதுவே நம்மளுடைய பாதி டவுட்டை போய்க்கும். நம்ம அனுபவத்து ரீதியாக நம்ம அதை அணுகிறதுனால ஒரு லிட்டில் பிட் டவுட்ஸ் வருது. இப்ப நீங்க ஆர்டர் 8 நீங்க ரூல் 6 6A 6B 6C படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ல பாதி பேரும், மீதி பாதிக்கு பிரசிடென்ட் வச்சுக்கலாம். ஐ வில் சர்க்குலேட், கண்டிப்பா கொடுக்குறேன். சார், ஒரு சின்ன டவுட் சார். எஸ் ப்ளீஸ் சார். சார், இப்போ என்னன்னா, இப்போ ஜட்ஜ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு 30 days + 90 days அந்த டைம் சொல்றீங்க. இப்போ
60 days டோட்டலி. இப்போ என்னன்னா, இப்போ ஏதாவது டைப்பிக்கல் எரர், ஏதாவது ஒரு சின்ன எரர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து நம்ம ஃபார் பீயிங் மென்ஷன் பண்ணா அதுக்கு ஏதாவது பீரியட்ஸ் இருக்கா? சார் நீங்க சொல்றது வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் விச் ஹஸ் கன்ஃபர்ட் அண்டர் 152. இந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஆஃப்டர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். ஆஃப்டர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் சார், ஆஃப்டர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இட் இஸ் கம்ப்ளீட் பவர் ஆஃப் தி கோர்ட். நம்ம இப்போ ஆர்டர் 20ல டீல் பண்றதுங்கிறது 2 தரப்பு வாதங்களை கேட்ட பின்னாடி எவ்வளவு நாளுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான். ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கிளரிக்கல் மிஸ்டேக், அதுல இருக்கக்கூடிய ஆக்சிடென்டல் ஸ்லிப் ஆர் தி மேத்தமெட்டிக்கல்ஸ் ஆர் அர்த்தமெட்டிக் எரர்ஸ் கேன் பி ரெக்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 152 and there is no limitation at all. In any time. Anytime, sir. Because, sir, judgment and it is giving a conclusion to the disputed parties. It must render justice. It must conclude the dispute. நீங்க அதான் நான் சொன்னேன், அந்த 152 நீங்க ரெவ்யூ பவர் கூட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டு இருக்கு, கரெக்ட் பண்ணி தராங்க, அவ்வளவுதான். அதை எப்பனாலும் கரெக்ட் பண்ணலாம், மிஸ்டேக்ல எப்பனாலும் கரெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க சார் இந்த கொஸ்டின். Yes. 152. I am far away from examination. Sir. Please. Any other questions? Sir, Murugesan sir. சார் ஆடிபிளா சார், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். Thank you. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். Please. இது செக்ஷன்ல வந்து ரிவிஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க சார். ஆனா அப்பீல்ல வந்து ரிவிஷனுக்கு ப்ரொவிஷன் இல்லையே சார், எப்படி சார்? Sir, whatever applicable to the suit is applicable to the appeal. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் நான் சொல்றேன். நீங்க செகண்ட் அப்பீல், அது மட்டும் இல்ல, 141 செகண்ட் அப்பீல்ல கமிஷன் அப்ளிகேஷன் போடுறோம், செகண்ட் அப்பீல்ல அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் போடுறோம். அப்பலட் பவர் கோர்ட்டுக்கு இருக்கிற பவரை ஃபுல்லா நம்ம செகண்ட் அப்பலட் கோர்ட்டுக்கு போடுறோம். எப்படி முடியும்? as one of our brothers said, 141. But even we are exercising those right of filing application in the second appellate stage. How it is possible? நீங்க ஆர்டர் 42ல ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, வாட் எவர் அப்ளிகபிள், வாட் ஆர் தி பவர்ஸ் கன்ஃபர்ட் ஆன் லோயர் appellate, first appellate court is as far as applicable to the second appellate court. And that is how நீங்க சூட்டுங்கிறது what are all the powers therein is applicable to appeal. And review, what I am saying is, civil court by virtue of review power given under 114 read with order 47. But review power ங்கிறது என்ன? It is something like an inherent power. Inherent power of reviews are there for constitutional courts. See, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சந்தர்ப்பம் வரும்போது மார்ச் ஆஃப் லால it can be reviewed even by the court. Our constitutional court, ஜபல்பூர் எப்படி சார் review ஆச்சு? Review is a power which was inherently vested with the constitutional courts to have the march of law and to develop the law according to the social development and according to the constitution. Civil court under 114 read with 47. இதை நீங்க அப்பலட் கோர்ட்டுக்கும் செகண்ட் அப்பலட் கோர்ட்டுக்கும் இல்லையே, சூட்டுக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இருக்கக்கூடிய பாதி ப்ரொவிஷன் சிபிசி is only with regards to the trial court power. That doesn't mean it is applicable. See, appellate court is applicable ஆகுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. We are having the first lesson that appeal is a continuation of a suit. அதுதான் ஆன்சர். எனக்கு புரியல, நான் நேரா கேட்கிறேன் சார் உங்ககிட்ட. வாங்க, கண்டிப்பா. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இல்ல சார், ரிவிஷன்ல வந்து ப்ரொவிஷன் செக்ஷன் கொடுத்திருக்காங்க, அப்பீல்ல வந்து ரிவிஷனுக்கு கொடுக்கல சார். ரிவிஷனா ரெவ்யூவா? ரிவிஷன் செக்ஷன்ல 115 ரிவிஷன் கொடுத்திருக்காங்க சார். அப்பீல்ல வந்து ப்ரொவிஷன் இல்லாத என்னன்னு கேக்குறேன் சார். செக்ஷன் 115 டீல்ஸ் வித் ரிவிஷனல் பவர். லெட் அஸ் see 115. அந்த பவர் என்ன நீங்க அப்பீலுக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியல. 115ங்கிறது it is a power conferred upon the high court may call for the record of any case which has been decided by any court subordinate. So இந்த ப்ரொவிஷன் ஏன் ட்ரையல் கோர்ட்டுக்கு இல்லைங்கிறீங்களா? இல்ல சார், அதாவது ரெவ்யூ ரெஃபரன்ஸ் அப்பீல் கோர்ட்ல ஏன் அந்த ப்ரொவிஷன் இல்லன்னு கேக்குறாரு. ரிவிஷன் ப்ரொவிஷன்
சார் இட் இஸ் ரைட் ரைட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்பலட் கோர்ட்டுக்கு ஏன் அந்த ரிவிஷனல் பவர் கொடுக்கப்படல அப்படின்னு கேக்குறீங்க இல்லீங்களா முருகேசன் சார்? இல்ல அந்த அப்பீல்லயே வந்து ரிவிஷன்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஆர்டரே இல்லையா, அது எதனாலன்னு கேக்குறேன் சார். சார் சூட்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேல நம்ம அப்பீல் இஸ் a மேட்டர் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ரைட். இந்த 115ங்கிற ரைட் என்னன்னா ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சபார்டினேட் பவர்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர்சீ பண்ணக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிவில் ரிவிஷனல் பவர். நீங்க அப்பலட் கோர்ட்டுக்கு ஏன் இந்த பவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a court which deals with the appeal as a statutory right for a litigant. அதுக்கு எதுக்கு ரிவிஷனல் பவர் இருக்கணும்? It is a power exclusively available only with High Court. ஓகே, புரிஞ்சதுங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். Anything you can come and ask me. தேங்க் யூ சார். சார் வணக்கம், வரதராஜன் அட்வொகேட் சார். Yes sir, please sir. ஒன்ல இது சப்ஜெக்ட் மேட்டர்ல ஒரு ஜட்ஜி கிட்டத்தட்ட 8 மாசமா ஜட்ஜ்மெண்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதா we can avoid please. இல்ல அதை நம்ம என்ன சார் செய்யலாம்? நம்ம ப்ரொவிஷன் இருக்கு ஆர்டர் 20ல இருக்கு. அதான் அந்த எதையாவது ஒண்ணு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஏதாவது அதுல we can avoid other outside questions but definitely there are provisions. சார் எல்லா டெரைனுக்கும் எல்லா சங்கடத்துக்கும் எல்லா டிஃபிகல்டிஸ்க்கும் there is some provision in CPC. See, நம்மளுடைய பரீட்சை அந்த ப்ரொவிஷன்ஸ்ல இல்லையே தவிர there is a terrain, there is an answer for all questions in CPC. Order 20 பாருங்க, you will get an answer. Thank you sir. Thank you sir. சார் எவிடன்ஸ்க்கு இஷ்யூவா சார், இல்ல இஷ்யூக்கு எவிடன்ஸ் கொடுக்கணுமா சார்? இஷ்யூஸ் தான் எவிடன்ஸுக்கு இஷ்யூஸ் கிடையாது. இஷ்யூ ஃப்ரேம் பண்றதுக்காக பிரைமா பேசியா கோர்ட்டு சில எவிடன்ஸை எடுக்கலாம் சார். இப்போ சில டாக்குமெண்ட்ஸ் சில அஃபீஷியல் அத்தாரிட்டிஸ்ட இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் மேக் பண்ணி தான் ப்ளீடிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எ ஃபேக்டம் ஆஃப் டெத், எ ஃபேக்டம் ஆஃப் மேரேஜ் ஒரு டிஸ்பியூட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டு அந்த மேரேஜை பத்தி அந்த வேலிடிட்டி ஆஃப் மேரேஜை பத்தி ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டையோ மேரேஜ் நடந்த கோயில் நடக்கக்கூடியதோ சம்திங் சம் எவிடன்ஸ் ஆர் தேர். இட் கேன் கால் ஃபார் தட் எவிடன்ஸ், லுக் இன் டு இட் அண்ட் தேர் ஆஃப்டர் ஃப்ரேம் அ இஷ்யூ. ஸோ இஷ்யூ ஃப்ரேம் பண்றதுக்காக மட்டுமே சில ஸ்கோப் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை பெருசு பண்ணலாமே தவிர இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் என்டையர் எவிடன்ஸ் இந்த சூட் லீட் பண்ணும். இஷ்யூக்காக தான் எவிடன்ஸுக்காக இஷ்யூ இல்லை. ஓகே சார், ஒரே ஒரு क्वेश्चन பண்ணு சார். மாவீரன் சார். சரி சார். சார் குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார். நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐ அம் ஆல்சோ கிளாட். இட்ஸ் a discussion தானே. பாருங்க, நான் அந்த ஆர்டர் 8 ஸ்கிப் பண்ணிட்டு 14 போயிட்டேன். திருப்பி ஐ கம் பேக் டு ஆர்டர் 8. ப்ளீஸ் டெல் மீ. இட்ஸ் only a way of discussion. ப்ளீஸ். எஸ் சார். சார் இந்த ஒரே டவுட் என்ன சார், இப்போ இந்த அஃபிடேவிட்ஸை நம்ம வந்து ராங்கா போட்டோம்னா திருப்பி அதுக்கு நம்ம இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னா, affidavits are not pleadings. Pleadingsங்கிறதுக்கு ஜெனரலா இட்ஸ் a plain and written statement. At least in civil proceedings we have some scope of understanding what is called pleadings. Pleadingsனா நீங்க பிளைன்ட்டோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ கவுண்டர் கிளைமோ செட் ஆஃபோ சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸ் அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டா ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் வித் லீவ் ஆஃப் தி கோர்ட், இது மட்டும்தான் ப்ளீடிங்ஸ். affidavits are not pleadings. It's a way to prove the fact pleaded in the pleadings. நீங்க அதுக்கு என்ன செய்யுங்க, if you take order 6 நீங்க எடுத்தீங்கன்னா you will get, for I will take only 1 minute of your time. If you come to order 7, affidavits will not come under the pleadings அப்படின்னு தனி ப்ரொவிஷன்ஸே இருக்கு. And only to prove the fact which has been pleaded in the pleading, the affidavit can be filed. Other than that, the affidavits cannot be filed. And it was there, I will post the relevant provisions to that effect.
நான் ஆர்கனைசர்ஸ்ட சொல்லி அதை நான் ப்ரொவிஷன்ஸ் உடனே நான் எடுக்க முடியல. பட் அஃபிடவிட்ஸ் ஆர் நாட் அமௌண்ட்ஸ் டு ப்ளீடிங்ஸ். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much, sir. A very wonderful session. தேங்க்யூ. Without taking a glass of water, நீங்க 2 hours மேல வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ் a lot, sir. ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ சார் இந்த 2014 சிடிசி ஒன்று எழுதிருந்தீங்க, அதாவது பிஃபோர் சீக்கிங் ஆஃப் ப்ளீடிங், அதாவது அடிஷனல் இஷ்யூ ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால கோர்ட் மஸ்ட் ஹியர் தி பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார்? எஸ் எஸ். அதுல கோர்ட் வந்து ஹியர் பண்ணிருச்சு. பட் ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி டு லெட்டிங் எவிடன்ஸ் இட் இஸ் மேண்டேட்டரி ஆர் இட் இஸ் டிஸ்கிரிஷனரி. இப்போ எவிடன்ஸ் இருக்கு அந்த இஷ்யூக்கு அப்படின்னா கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாமா, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா லெட்டின் எவிடன்ஸ்க்கு பார்ட்டிக்கு கொடுக்கணுமா? எஸ் சார். தட் இஸ் ஒரு 3 இஷ்யூஸ் இருக்கு நம்ம கையில. ஸ்ட்ரைக்கிங் அவுட், ரீஃப்ரேமிங் அண்ட் ஆடிங் அடிஷனல் இஷ்யூஸ். 3 சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ இருக்கிற இஷ்யூவை ஸ்ட்ரக் ஆஃப் பண்றோம்னா உங்களை கேட்கணும். ஓகே சார், ஓகே சார். புது எவிடன்ஸ் தேவையில்லை இல்லைங்களா? எஸ் சார், எஸ் சார். ரைட். ரீஃப்ரேமிங் ஆஃப் an இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. Reframing of issue is going beyond the original issue. Yes, sir. Then it needs additional evidence. Correct? Yes, sir. Yes, sir. Absolutely. இருக்கிற இஷ்யூவை வேர்டிங்ஸை வச்சு தான் ரீஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் தேவையில்லை. செகண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒன்றும் இல்லை, ஒரு வில்ல பத்தி ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த வில்ல பத்தி எவிடன்ஸ் வந்த பிறகு there is another issue or this issue was reframed by way of that whether there is any revocation of this will அப்படின்னு ஒரு ரீஃப்ரேமிங், whether this will is proved in accordance with law அப்படிங்கிறத ஒரு ரீஃப்ரேம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ரீஃப்ரேமிங் எப்படிலாம் பண்ணலாம்? whether this will disentitle the plaintiff to get partition. இந்த ரீஃப்ரேமிங்ல ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. கரெக்டுங்களா? வேர்டிங்ஸ் தான் மாறி. வில் உண்மையானதா, பிரதிவாதி சொன்ன வில் உண்மையானதா அப்படிங்கிற ஒரிஜினல் இஷ்யூவை ரீஃப்ரேம் பண்ணும்போது பிரதிவாதி சொன்ன வில் வாதியினுடைய வழக்கை பாதிக்கும்படி அமைகிறதா, இது ரீஃப்ரேம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுல எவிடன்ஸ் புதுசா லீட் பண்ண தேவையே இல்லை. பட் ரீஃப்ரேமிங்க்கு உங்களை கேட்டு ஃபார் கன்வீனியன்ஸேக்கு ரீஃப்ரேம் பண்றேன்னு சொல்லலாம். பட் த நெக்ஸ்ட் கம்ஸ் additional issues. So reframing going out of the scope. பிரதிவாதி சொன்ன இத்தனாம் தேதி வில் ரத்து செய்யப்பட்டதா இந்த ஆவணத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. தென் புதுசா ஒரு ஆவணம் வருது, இந்த உயில் ரத்து செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது, அதுக்கு புது எவிடன்ஸ் தேவைப்படுகிறது. அதனால then it needs an additional new evidence. Therefore, it depends upon how the issues are reframed and how the additional issues are framed. Evidence புதுசா அலோ பண்ணணுமா வேண்டாமாங்கிறது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் கேட்டாரு ரிகார்டிங் அஃபிடவிட்ஸ், யூ ப்ளீஸ் கோ த்ரூ ஆர்டர் 19. அஃபிடவிட்ஸ் will not come under the scope of pleadings. Yes, sir. Okay, sir. And it is filed only to prove the facts pleaded in the plaint. அதனாலதான் நம்ம சீஃப் அஃபிடவிட் போடுறோம். சீஃப் அஃபிடவிட் is a word used for starting an evidence to prove the fact which was pleaded in the plaint and in the written statement. அதனால affidavit will not amount to pleadings. That is my understanding. That is my opinion. இல்ல சார், ஒரு கொஸ்டின் இல்ல, டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு கொஸ்டின் இருந்தா எங்களுக்கு சேட் பாக்ஸ்ல போட சொல்லிடுறோம் சார். Yes, definitely. You please give me the questions. I will try to answer the answers. Yes sir, yes sir. அடிஷனல் அஃபிடவிட் போடுறதா இருந்துச்சுன்னா கோர்ட் பெர்மிஷன் வேணுமா சார்? என்னங்க? அடிஷனல் அஃபிடவிட் போடுறதா இருந்துச்சுன்னா கோர்ட் பெர்மிஷன் வேணுமா? எஸ். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய அக்கேஷன்ஸ் வந்து இட் இஸ் அட் த ஸ்டேஜ் ஆஃப் எவிடன்ஸ் தான். அடிஷனல் சீஃப் அஃபிடவிட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா you have to take the permission of the court because it is a new evidence coming into the suit. Yes, sir. கண்டிப்பாக you must seek the leave of the court.
by way of filing an application. Thank you. Yes. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். உங்களோட இந்த இந்த வகுப்பை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், உங்களோட இத்தனை கால எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. எப்படி நன்றின்னு ஒரு வாரத்துல முடிச்சிட முடியாது. Thanks a lot, sir. I don't know whether I have covered in an examination point of view, but இது ஒரு டிஸ்கஷன் கிளாஸ். எனக்கும் ஒரு நிறைய இடங்கள்ல ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வளர்ந்துருக்கு. தேங்க்யூ. Thank you so much, sir. Good night. Good night.